நிறைய விஷயங்களை தமிழில் நினைக்கிறதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி பேசுகிறதுங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம், சிஸ்டமேட்டிக்காக பார்த்துட்டு வரோம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. போன ப்ரோக்ராம் முடியும் போது கேட்டீங்க, அந்த அம்மா நீங்கள் தானேம்மா கேட்டது, என்ன கேட்டீங்க, இன்னும் வராதான்னு கேட்டீங்க இல்லையா? வரக்கூடாது. ஷீஸ் போட்டு அப்ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லுமே தவிர இதில் இன்னும் சேர்க்காதீங்கோ. வேணால் எழுதி போட்டுறேன். எதை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் தானே வராதுன்னு சொன்னீங்க, வேணால் ஆண் போட்டு பார்க்கலாமா? ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் சொல்லுவோம் அவர் மெத்த மேலே இருக்காங்கன்னு. அது மெத்த மேலே இருந்தாலும் சரி, மெத்த கீழே இருந்தாலும் சரி, இன்னும் ஆண் எதுவுமே வராது. அப்ஸ்டேர்ஸுங்கிற வார்த்தை வந்தாலே வராது. ஓகே, என்ன பண்ணலான்னா அப்ஸ்டேர்ஸ் என்ற வார்த்தைக்கு முன் இன், ஆன் போன்றவை இடம்பெறக்கூடாது. எந்த ப்ரிப்போசிஷனும் வராது. அட்டு வருமானு கேட்டுற போகிறீங்க, ஒன்றுமே வராது. வெறும் அப்ஸ்டேர்ஸ் தான். இதுக்கு முன்னால் எந்த வார்த்தையும் சேர்க்காதீங்க. அது வேறு சில பேர் சொன்னீங்க, நீங்கள் எழுதிக்கிறதுக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார், எழுதியாச்சான்னு கேட்டு டக்குன்னு அழிச்சிடுறீங்க அப்படின்னு வேறு சில பேர். இப்போ நிறைய டைம் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுதணும்ல. புரியுதுங்களா? எழுதும் அப்படி அப்படி நான் எழுதும் போதே கூட எழுதிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எது எழுதிட்டீங்க? இன்னும் போன்றவை இடம்பெறக்கூடாதுன்னு எழுதிங்க. சரியா? இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் வரும். அப்ஸ்டேர்ஸுக்கு முன்னால் தான் இன்னும் வராது, ஆண் வராது. இப்போ நான் சொல்கிற உதாரணத்தை கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே யாராவது எழுதாமல் இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே எழுதி வச்சுங்க. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்கலான்னு போனேன். அசோக்னு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. அவர் பார்க்கலான்னு சொல்லி போனேன். அவர் இந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்காருங்க. ஒரு 7-8 மாடின்னு நினைக்கிறேன். 8 மாடி கட்டடம், பெரிய கட்டடம் அது. அங்கே போனோடனே போயிட்டு வண்டி நிறுத்திட்டு இப்படி பார்க்குறேன். இன்னொரு ஃப்ரெண்டு நின்றுட்டு இருந்தான், விஸ்வநாதன். என்னடா வச்சு இங்கே நிற்கிறேன்னு. ஏன்டா உனக்கு என்ன கொழுப்பா? ஏன்டா எங்கள் வீட்டாண்ட வந்து நீ என்ன இங்கே நிற்கிறேன்ற? எங்கள் வீடுறா இது. சரி, நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டு அசோக் பார்க்க வந்தேன். உன் ஃப்ரெண்டு அசோக் உன் ஃப்ரெண்டா? அடப்பா, எத்தனை நாளாக தெரியாது போயிடுச்சு. அவன் 6வது மாடியில் இருக்கான், நாங்கள்லாம் 2வது மாடியில் இருக்கோம். ஐயா, வெறும் மாடின்னு அப்ஸ்டேர்ஸ்னு வந்தால் இன்னும் வராது, ஆண் வராது. ஆனால் 2வது மாடி, 3வது மாடி, 4வது மாடி, மொட்டை மாடி, அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணோம்? ஆண்கிற வார்த்தை யூஸ் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? இருங்க, இதை எழுதிச்சிங்க இல்லையா? இப்போ பாருங்கள். இப்போது ஒரு வாக்கியம் அமைச்சிடலாம். இப்போ ஃப்ரெண்டு அசோக்னு ஒருத்தர் தேடி போயிருந்தானுங்க. அவன் 6வது மாடியில் இருக்கானா. he is on the 6th floor. இந்த இடத்துல மறக்காமல் ஞாபகத்தை வச்சுக்கோ, ஆண் வரணும், தீயும் வரணும். he is on the 6th floor. நாங்களாம் 2வது மாடியில் இருக்கோம். we are on the 2nd floor. he is on the 6th floor. we are on the 2nd floor. 2வது மாடியில் இருக்கோம். இது எழுதிட்டீங்க இல்லையா? இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்க. இதை பற்றியும் அடுத்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி தப்பு பண்ணுறது உண்டு இதில். ஆமாங்க, இதுக்கு நமக்கு தப்பு வர்றது உண்டு. அதனால் இதை பண்ணால் இதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் எங்கே இருக்கார், பேஸ்மெண்ட்லாம் என்ன, அதெல்லாம் பற்றி நம்ம நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. இன்னும் எங்கே வரும், ஆண் எங்கே வரும், எங்கே வரக்கூடாது எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம்.
ஆன் த 6th ஃப்ளோர்னால் 6வது மாடின்னு சொன்னோமா? ஆன் த 2nd ஃப்ளோர்னால் 2வது மாடின்னு சொன்னோமா? எல்லாம் கரெக்டு. இப்போ கொஞ்சம் நோட் பண்ணிங்க ஒரு விஷயத்தை, கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கவனிங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதை ஒன்று தானே, இதை ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா எஸ்டி போடுவோம். இதை செகண்டுன்னு சொல்கிறதுக்காக என்டி போடுவோம். இந்த தேர்டு அப்படின்னு சொல்லும்போது ஆர்டி போடுவோம். ஃபோர்த்துனா டிஹெச் போடுவோம். ஃபிஃப்த்துனாலும் டிஹெச் போடுவோம். இது கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. நம்ம தமிழ் அப்படி தான் சார் செய்வோம். நம்ம தமிழ் என்ன பண்ணுவோம், இது ஞாபகம் இருக்கா பாருங்கள் உங்களுக்கு? மறந்துருக்க மாட்டீங்களே, 7ஆம் அறிவு. அப்போ எப்படி போட்டாங்க? 7 போட்டு ஒரு ஆம் போட்டு அறிவுன்னு போட்டோமா? 7 அறிவு இல்லை, 7ஆம் அறிவு. அதில் விட சில பேர் என்ன பண்ணுவாங்க, இம்மு போடுவாங்க, 7ம் அறிவுன்னு ஆகும். இது போல் தமிழ் அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, இது போல் போடக்கூடாது, 7ஆம் அறிவுன்னு சொல்லணும். அது போல் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே ஒன்று இது, இதை ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எஸ்டி போட்டோம், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு சொன்னோம். ஆனால் ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன். இது கூட தயவு செஞ்சு எஸ்டி என்டி எல்லாம் போடாதீங்கோ அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது கூட எஸ்டி என்டி, ஏன்னா இதோட உச்சரிப்பு என்ன, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. அதனால் எஸ்டி என்டி போடாதீங்க. இது எதுக்கு சொல்கிறோன்னா கொஞ்சம் கவனிக்கணும். இதுக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்கு முன்னால் கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டாக இருந்தாலும், செகண்டாக இருந்தாலும், தேர்டாக இருந்தாலும், ஃபோர்த்தாக இருந்தாலும், ஃபிஃப்த்தாக இருந்தாலும் தி வரணும். இதுக்கும் தி வரணும். த ஃபஸ்ட், த செகண்ட், த தேர்ட், த ஃபோர்த், த ஃபிஃப்த்துன்னு வரணுமே தவிர இது மாதிரி இது பண்ணக்கூடாது. இது கூட எஸ்டி என்டி போடுறத கட் பண்ணுங்கள். அது ஒன்று ஆச்சுங்களா? இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு சென்டென்ஸ் அமைச்சோம். ஹீ இஸ் ஆன் த 6th ஃப்ளோர்னு சொன்னோம். அவர் 6வது மாடியில் இருக்கிறார். 6th என்னால் 6வது என்று அர்த்தம் இருக்குது. அதே போல் we are on the 2nd floor. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எந்த ஃப்ளோரில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன வரணும், தி வரணுங்கிறத மறக்காமல் ஞாபகத்தை வச்சுக்கணும். ஹீஸ் ஆன் 6th floor இல்லை, ஆன் த 6th floor, ஆன் த 2nd floor, ஆன் த 1st floor, இப்படி தான் வரணும். மெதுவாக நோட் பண்ணிங்க, அவசரமே இல்லை. த ஃபஸ்ட், த செகண்ட், த தேர்ட், த ஃபோர்த், த ஃபிஃப்த் இப்படி தான் சொல்லணுமே தவிர வெறும் ஃபஸ்ட்டு செகண்டு வராது. சரிங்களா? அழிச்சிட்டுமா? இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இப்போது பார்க்கலாம். அடுத்தது சார், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னா சொன்னால் தி போட சொன்னீங்க, இன்னும் போட சொன்னீங்க. ஐயோ, ஆன்னா போட சொன்னேன். சரி, ஆன் போட சொன்னீங்க. ஆனால் சார் கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் என்ன போடலாம்? டெரஸாக இருந்தால்? கிரவுண்ட் ஃப்ளோரு, டெரஸு. அப்புறம் பேஸ்மெண்ட்டாக இருந்தால்? சந்தேகம் வருதா? சந்தேகமே வேண்டாம். அது கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் டெரஸாக இருந்தாலும் ஆன் போடுங்க. பேஸ்மெண்ட்டாக இருந்தால் இன்னும் போடுங்க. ஒன்றும் இல்லைங்க, கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் கூட 2 படிக்கட்டு மேலே ஏறி தானே போகணும். அப்போ ஆன் போடுங்க. பேஸ்மெண்ட்டாக இருந்தால் 2 படி கீழே இறங்கணும், இன்னும் போகணும். ரொம்ப சிம்பிள். ஸோ ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர், ஆன் த டெரஸ், ஆன் த பேஸ்மெண்ட் இல்லை, இந்த பேஸ்மெண்ட். இப்போ புரியுதா? ஈஸியாக இருக்கா? மீண்டும் தேர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி எப்படி வாக்கியம் அமைக்கிறது நிறைய பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இன்னொன்று பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? சரி, தமிழ் எழுதிங்க. அந்த ஸ்கூலோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது.
அந்த பள்ளியின் முன்புறம் ஒரு விளையாட்டு திடல், விளையாட்டு மைதானம் இருக்கிறது எப்படின்னு சொல்லணும். விளையாட்டு மைதானத்துக்கு ஒன்று சொல்லுவோமே, நம்ம அங்கே எங்கே விளையாட்டு மைதானம்னு நம்ம சொல்கிறோம், இப்போல்லாம் ப்ளே கிரவுண்டுன்னு தான் சொல்லுவோம், கரெக்டுங்களா? விளையாட்டு திடல், ஆமாம், திடல் அது மைதானம் அது எல்லாம் யூஸ்லேயே எல்லாம் போயிடுச்சு. பாரதியார் கரெக்டாக தான் சொன்னார், தமிழ் இனி மெல்லச்சாகம்னாரு. தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலாக இப்போ இங்கிலீஷ் வார்த்தைகளை கலந்து தான் பேசிகிட்ருக்கோம். இவ்வளவும் பேசிட்டு கடைசியில் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு சொல்கிறோம். அதான் வேடிக்கையாக இருக்குது. புரியுங்களா? ஈஸியாக பேசலாங்க. இப்போ என்ன பண்ணோம்? ஸ்கூல் அப்புறம் கொண்டு வரலாம். முதல்ல ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? தெர் இஸ் எ ப்ளே கிரவுண்ட். எங்கே இருக்குது? இந்த ஸ்கூலோட முன்பக்கம். எப்பவுமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ளே கிரவுண்டு, அதுக்கப்புறம் தானே ஸ்கூல் ஆரம்பிக்கும். ஆமாம், சரி, என்ன சொல்லலாம்? இந்த முன்னாலங்கிறதுக்கு பின்னாலேன்னு நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். பின்னால் என்ன சொன்னோம்? பிஹைண்ட். ஓகே, முன்னால் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு. அதை விட இன்னொரு வார்த்தை இருக்குது. இன் ஃப்ரண்ட் ஆஃப். அருமையான வேர்டு. இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா பெரும்பாலும் இடத்த பற்றி பேசும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப். பிஃபோர்னு சொன்னீங்களே, பரவாயில்ல, பிஃபோர் த ஸ்கூல்னு சொல்லலாம். அதை விட இன் ஃப்ரண்ட் ஆஃப் போட்டிங்கன்னா ஒரு பிளேஸை பற்றி பேசும்போது அதிகமாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. பார்த்துருப்பீங்க, எனக்கு முன்னால் நிற்காதேம்மா, பார்த்துருக்கீங்களா? அதே தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப். டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட்னு சில பேர் போட்டுருக்கோம். நோ பார்க்கிங்னு சொல்கிறது. இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால். என்ன ஈஸியாக இருக்கப்போ? ஈஸியாக இருக்கா? வெரி குட். இப்போ இது வரைக்கும் என்ன இருக்கிறது, எங்கே இருக்குது, என்ன எங்கே, ரெண்டு கேள்வி கேட்டேன்னா இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் அதுலேருந்து மாறலாம். சார், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. அவசரப்படவே வேணாம், இருந்து நிதானமாக சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஏரியாவுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. இங்கேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. எப்படி சொல்லலாம்? முதல்ல என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் போட்டு அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. என்ன இருக்குது? 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. 5 நிமிஷத்தை கடைசியில் தூக்கி போடுங்க. ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு பஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்த இட்டு யூஸ் பண்ண முடியாது. இட்டு பஸ்ஸுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பஸ்ஸு. அடப்பாவி, நான் லாரின்னு நினச்சேன், இது பஸ். ஆமாம், கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ண முடியாது, ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்லனால தானே. ஈஸியாக சொல்லுங்கள். தெர் இஸ் ஏ பஸ். ஒரு பஸ் இருக்குது. தெர் இஸ் ஏ பஸ். சரி, எத்தனை நிமிஷத்துக்கு? 5 நிமிஷத்துக்கு. தெர் இஸ் ஏ பஸ் எவ்ரி 5 மினிட்ஸ் போடுங்க. சந்தேகம் வந்திருக்குமே. என்ன சந்தேகம் சார்? என்னவோ ஒரு வார்த்தை குறையிற மாதிரி இருக்கே சார். தெர் இஸ் எ பஸ். நீங்கள் தான் சொன்னீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா ஃபார் போடணும்னு சொன்னீங்க. ஒரு ஃபார் வேணால் போடலாமாண்ணா? வேண்டாங்க, எவரி வந்து தேவை. தெர் இஸ் எ பஸ் எவ்ரி 5 மினிட்ஸ்னு சொன்னால் போகிறோம். ஃபார் எவ்ரி 5 மினிட்ஸ்னு சொல்லக்கூடாது. வெறும் எவ்ரி 5 மினிட்ஸ்னால் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை. 5 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பேருந்து இருக்கிறது என்ன அர்த்தம் அதுக்கு? ஓகே, புரியுதுங்களா? அப்போ ஈஸியாக இருக்கா? வெரி குட். ஈஸியாக இருக்கா? எல்லாம் புரிஞ்சு எழுதிட்டிங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம தேர் இஸ் எ பஸ்னால் ஒரு பஸ் இருக்கிறது பார்த்துட்டோம். ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். இருப்பது ஒன்றாக இருந்தால் ஏ என்பதை பயன்படுத்தி ஈஸ் என்பதை பயன்படுத்தலாம். நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் தேர் பக்கத்தில் ஈஸ் பயன்படுத்த முடியாது. THERE, தேருங்கிற வார்த்தை எவ்வளோ முக்கியமாக இருக்குது பார்த்தீங்களா? பல விஷயங்களை சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இப்போது நம்ம அடிக்கடி பேசும்போது சொல்லுவீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும்பீங்க. இதுதான் லிமிட்டு அப்படின்னா இட் இஸ் போடணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குதுன்னு சொன்னால் தேர் இஸ் எ லிமிட்னு சொல்லணும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் எ சான்ஸ்னு சொல்லுங்கள்.
சார் இங்கே ஒரு தப்பு இருக்குதுன்னு சொன்னால் தெர் இஸ் எ மிஸ்டேக்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? இப்போது எதுக்காக திருப்பி இதை ஞாபகப்படுத்துகிறேன்னா, இருப்பது ஒன்றாக இருந்தால் ஒரு லிமிட் இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஒரு தப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒருன்னு சொல்லும்போது சொல்லிட்டோம். ஆனால் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும், எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். அப்போ ஈஸ் வராது, ஏவும் வராது. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவை வந்தால் நம்ம ஆர் தானே யூஸ் பண்ணி ஆகணும். கிராமர் பிரகாரம் தேர் ஈஸ்ன்னு சொல்ல முடியாது, தேர் ஆர். என்ன பண்ணோம்? தேர் ஆர். இப்போ ஏக்கு கீழே எது கோடு போட்டுன்னு வந்தால் தெரியுதுங்களா? இருப்பது ஒன்றாக இருந்தால் ஏன்னு சொல்லிடலாம். ஆனால் நிறைய இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்டவை 2 இருந்தாலும் ஆர் தான் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அப்போ இதை அழிச்சிட்டுமா? இப்போ நம்ம என்ன சொல்லணும்? தேர் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த தேர் பக்கத்தில் ஆர் போடுங்க. தேர் ஆர். ஓகே, 7 members. There are 7 members. இதெல்லாம் எழுதிங்களா? சீக்கிரம் எழுதிங்க. தெர் இஸ் எ சான்ஸ்னா ஒரு சான்ஸ் இருக்குது, தெர் இஸ் எ மிஸ்டேக்னா ஒரு தப்பு இருக்குது. ஓகே, தெர் இஸ் எ சான்ஸ். சீக்கிரம் எழுதுங்க. தெர் இஸ் எ மிஸ்டேக். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேர் ஆர் 7 மெம்பர்ஸ்னால் என்னுடைய குடும்பத்தில் 7 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நான் 7ன்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எழுதிங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் தானே? தேர் ஆர் 3 மெம்பர்ஸ் போடுங்க. 4 பேர் இருந்தால் தேர் ஆர் 4 மெம்பர்ஸ்ன்னு போட்டுங்க. போட்டுக்கிட்டிங்களா? சரி, இதை அழிச்சிடுறேன். ஓகே, என்ன சொல்லணும்? என்னுடைய குடும்பத்தில்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நான் 2 விதமாக இதை நடத்துகிறேன். இன் அவர் ஃபேமிலி. இப்போ இன் அவர் ஃபேமிலின்னு சொன்னால் எங்கள் குடும்பத்தில் பெரும்பாலும் நம்ம குடும்பத்தை பற்றி இதெல்லாம் பேசும்போது மை என்பதை விட அவர் போட்டால் நல்லாயிருக்கும். தேர் ஆர் 7 members இன் அவர் ஃபேமிலின்னு சொல்லலாம். இல்லை சார், இன் மை ஃபேமிலின்னா என்னுடைய குடும்பத்தில் எங்களுடைய குடும்பத்தில். ஏன்னா குடும்பம்னு வரும்போது எங்கள் வீட்டில், என் வீட்டில்னு சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டில் சொல்லுது. புரியுங்களா? இதை கொஞ்சம் மறக்காமல் நீங்கள் கொஞ்சம் அங்கே வேணால் போய் உட்காருங்களேன். இங்கே காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே 2 ஃபேன் இருக்குது. போட்டுக்கிட்டு உங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். என்ன சொல்லலாம்? தேர் ஆர் 2 ஃபேன்ஸ்னால் என்ன அர்த்தம்? தேர் ஆர் 2 ஃபேன்ஸ். இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ ஒரு குழப்பம் வரும். அட்ஜஸ்ட் ஆகிடுவீங்களா? பார்க்கலாம். என்ன சொன்னேன் நான் அவங்ககிட்ட தமிழில்? அங்கே 2 ஃபேன் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அப்படி சுட்டி காட்டி அங்கேன்னு சொன்னேன்னா, தேர் ஆர் 2 ஃபேன்ஸ் தேர்னு போடுறேன். குழப்பம் வந்தாச்சு. என்ன குழப்பம் தெரியுமா? நான் அதனால தான் சொன்னேன் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்னு. பார்த்தீங்களா? இங்கே ஒரு தேர், அங்கே ஒரு தேர், 2 தேர் வருது. என்ன அது ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? இது சப்ஜெக்ட்டு, இது வேர்பு, இது காம்ப்ளிமெண்ட்டு. இந்த தேர் வந்து இன்னொரு காம்ப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். தேர் என்பதை காம்ப்ளிமெண்ட்டாக பயன்படுத்தினால் அதற்கு அங்கேன்னு அர்த்தம் உண்டா இல்லையா? புரியுதுங்களா? தேர் ஆர் 2 ஃபேன்ஸ் தேர் என்று சொன்னால் தேர் என்பதை அங்கே பயன்படுத்தலாம். அப்போது அங்கே என்பது என்னுடைய அர்த்தம். இந்த தேரை அந்த தேரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். ஒரே ஒரு பொருளை பற்றி பேசும்போது ஈஸ் என்பதை பயன்படுத்துங்கள். நிறைய பொருட்களை பற்றி பேசும்போது மெம்பர்ஸ்ன்னு சொன்னாலோ அல்லது ஃபேன்ஸ்ன்னு சொன்னாலோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னாலோ மெம்பர்ஸ் வந்தாலே அதிகமாக ஆர் என்பதை தான் பயன்படுத்த வேண்டும். இதை மறக்காமல் ஞாபகத்தை வச்சுங்க. ஓகே, இதுவரை நாம் பாசிட்டிவ் வாக்கியங்கள் என்ற தலைப்பிலே பலவிதமான வாக்கியங்களை பார்த்தோம். அடுத்து நாம் நெகட்டிவ் வாக்கியங்களை பார்க்க போகிறோம் அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து. ஓகே, பார்த்தீங்களா? நோ, நாட்டுன்னு 2 எடுத்துக்கிட்டோம். நாட்டு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். நோ பற்றி கவலைப்படாதீங்க, அப்புறம் பார்க்கலாம். அது வித்தியாசம். அது தனியாக ரொம்ப நல்ல நகைச்சுவையோடு பார்க்கலாம். அதெல்லாம் புரியுதா? நிறைய விஷயங்கள் இருக்குது, போக போக பார்க்க போகிறீங்க. இப்போ கொஞ்சம் கவனிக்கணும் முக்கியமான விஷயம். இப்போ நாம் வந்து பேச வேண்டிய விஷயம் ஒன்று என்ன தெரியுமா? காலையிலேருந்து என்னோ தெரியலைங்க, மேனேஜர் கோபமாக இருக்கார். அவர் கோபமாக இருக்கிறார்னு சொல்லணும்.
அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக ஒன்று. சும்மா அவர்னு போட்டிருக்கேன், அவருக்கு மேலே எவர் வேணாலும் போடுங்க. மேனேஜர்னு சொல்லுங்கள், இப்படி வேணால் சொல்லுங்கள். இருக்கிறார்னு சொல்லியாச்சு, ஆனால் தான் போட முடியும். ஓகே, சரி விடுங்க. அவர் கோபமாக இருக்கிறார். சரி, இப்போ இதை எப்படி சொல்லுவோம்? திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஆங்க்ரின்னு என்ன அர்த்தம்? கோபமாக அப்படின்னு அர்த்தம். ANGRY, ஆங்க்ரி. இப்போ எப்படி சென்டென்ஸ் அமையுது? அவர் கோபமாக இருக்கிறார். இருக்கிறார் என்பது ஈஸ் தெரிவிக்கிறது. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகேயா? சரி, நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம்? பேசும்போது இன்னும் தெரியலைங்க, அவர் என் மேலே கோபமாக இருக்கார், அவர் என் மீது கோபமாக இருக்கிறார்னு சொல்லணும். அவர் கோபமாக இருக்கிறார். இங்கே இருக்குது எக்ஸ்ட்ராவா வேர்ட்ஸ் வந்தது என்னது? என் ஒன்று மீது ஒன்று. என் மீதுன்னு 2 வார்த்தை வந்திருக்கு. என் மீதுன்னு வந்திருக்கு. நம்ம ஒன்றே ஒன்று செய்யக்கூடாது. என்ன தெரியுமா? அது தமிழில் நம்ம நினச்ச வாக்கியங்களை அப்படியே இங்கிலீஷில் என்ன பண்ணக்கூடாதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. வரிக்கு வரி அப்படி அப்படியே பண்ணக்கூடாது. அப்போ அவர் கோபமாக இருக்கிறார் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? தமிழில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எத்தனை விஷயங்கள் வந்தாலும் சரி அது கடைசியில் இருக்கிறாரில் முடிக்கணும். இங்கிலீஷில் அப்படியெல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு வாக்கியத்தை முடிச்சிருங்க. ஹி இஸ் ஆங்க்ரின்னு சொல்லுங்கள். இந்த என் மீது, ஆமாங்க, நமங்க என் மீது நம்ம எங்கே சொல்லியிருக்கோம்? நான் சும்மா ஓனர் எழுதியிருக்கேன் என் மீதுன்னு. நீங்கள் என்ன சொல்லுங்க? என் மேலே, என்கிட்ட, சென்னையில் படுமட்டம், என்னாண்ட, என்னாண்ட, என்கிட்ட, என் மேலே, என்ன வேணால் நீங்கள் தமிழில் கிட்டன்னு சொல்லுங்கள், என்னாண்டன்னு கூட சொல்லுங்கள். அதை பற்றி கவலை இல்லை. இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் என் மீதுன்னு வரணும் இல்லையா? மேலே மீதுங்கிறதுக்கு ஆண்கிற வார்த்தை ஒன்று இருக்குல்ல, அதுதான் டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு எப்போ ஆங்க்ரி வந்தாலும் என்ன பண்ணணும்? பக்கத்தில் வித்து போட்டு மீ போடணும். என்ன சொல்லுவீங்க? இஸ் ஆங்க்ரி வித் மீ, இஸ் ஆங்க்ரி வித் மீ. அவர் என் மீது கோபமாக இருக்கிறார். மெதுவாக எழுதிங்கோ. என் மேலே கோபமாக இருக்கார். அதுக்கப்புறம் சொல்லுவேன், அவர் ஏன் என் மேலே கோபமாக இருக்காருன்னு எனக்கு தெரியலேன்னுவோம். அவர் ஏன் என் மேலே கோபமாக இருக்கார் உனக்கு ஏதாவது தெரியுமாம்போம். இப்படி நிறைய விஷயங்கள் இதில் கொண்டு வர போகிறோம். இந்த வார்த்தைகளை இடம் மாற்றி போடணும். அதெல்லாம் ரொம்ப இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். புரியுங்களாப்போ? சரி, இஸ் ஆங்க்ரி வித் மீ எழுதிட்டிங்களா? சரி, இதெல்லாம் அழிச்சிட்டுமா? இன்னும் தேவை இருக்காதே, இதை மட்டும் அழிக்கிறேன். சரி, நீங்கள் ஏதோ டென்ஷனில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அங்கேருந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, என்ன சுரேஷ், நானும் அப்போலேருந்து கவனிச்சுன்னு இருக்கிறேன், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், என்ன என் மேலே கோவமா, என் மேலே கோவமானு கேட்குறாரு உங்கள்கிட்ட. நீ சொல்கிற, அடப்பா சி, உன் மேலாம் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லைடா. உன் மேலே எனக்கு கோவம் இல்லை. என்ன வார்த்தை போடுவீங்க? ஐ எம் நாட் ஆங்க்ரி. என்ன சொல்லுவீங்க? வித்து ஒன்று போட்டு, நோ ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூ. இந்த நோன்னு ஒன்று சேர்த்துங்க. இல்லைப்பா, உன் மேலே ஒன்றும் கோவம் இல்லைப்பா, நீ ஏன் தப்பாக எடுத்துக்கிறேன்? சி, ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூ. ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூனா உன் மீது எனக்கு கோபம் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். இதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறேன். என்ன வார்த்தை வந்தால் எந்த ப்ரிப்போசிஷன் வரணும் அப்படின்றத பற்றி தனியாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்றேன். ஈஸியாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கோபமாக அதை சென்டென்ஸ் ஃபார்ம் அப் பண்ணும்போது அது வந்து அவர் என் மேலே கோபமாக இருக்காருன்னு சொன்னால் ஹி இஸ் ஆங்க்ரி வித் மீ சொன்னோம். அப்போ நமக்கு நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். ANGRY வந்தால் பக்கத்தில் வித் யூஸ் பண்ணுறோம். இது நம்பர் 1. நீங்கள் கூட டைம் கிடச்சுன்னா ஒரு 5 இது போல் வாக்கியம் அமைக்கிறதுக்கு, ஒரு வார்த்தை அமைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் ஐட்டம் போட்டு வச்சுங்க. அங்கங்கே ஒன்று ஒன்றா ஃபில்லப் பண்ணிகிட்டே வரலாம். நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே வரேன். ஆங்க்ரி வந்தால் வித் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று கூட பார்த்தோம். ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூ சொன்னோம்ல, ஞாபகம் இருக்கா? ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூன்னு அர்த்தம்.
உண்மையிலே எனக்கு எதுவும் கோவம் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆங்கிரி வந்தால் வித் யூஸ் பண்ணிட்டோமா? சரி, இப்போ கொஞ்சம் நீங்கள் இது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நாட் சேர்த்துருக்கோம். சரிங்களா? ஒரு சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஐ எம் ஆங்கிரி வித் நன் தான் அர்த்தம். யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லைப்பா, யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. நன்னுன்னா இந்த இடத்துல NONE வந்ததுன்னா யார் மீதும் எனக்கு கோபம் இல்லைன்னு சொன்னோம். அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா ஐ எம் நாட் ஆங்கிரி வித் நன்னுன்னு சொல்லக்கூடாது, ஐ எம் ஆங்கிரி வித் நன்னுன்னு சொல்லணும். ஏன்னா இதுவே நெகட்டிவாக இருக்கிறதுனால இன்னொரு நெகட்டிவ் கொடுக்கக்கூடாது. நான் சொல்லுது புரியுதுங்களா? அப்போ ஐ எம் ஆங்கிரி வித் நன்னா யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. இப்போ ஆங்கிரி வந்தால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? வித் யூஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ஞாபகத்தை வச்சு. ஓகே, இப்போ ரெண்டாவது வார்த்தை பார்க்க போகிறோம். செகண்ட், இப்போது இப்படி ஒரு வார்த்தை பாருங்கள். ரெஸ்பான்சிபிள்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டின்னா பொறுப்பு. ரெஸ்பான்சிபிள் எப்போ வந்தாலும் பக்கத்தில் ஃபார் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆங்கிரி வந்தால் வித்து, ரெஸ்பான்சிபிள் வந்தால் ஃபார். இப்போ கொண்டுங்க. ரெஸ்பான்சிபிள் வந்தால் ஃபார். சார் உங்கள் பேச்சை நம்பி அவருக்கு நான் பணம் கடன் கொடுக்குறேன், ஏதாவது பிரச்சனை நடுவில் வந்துச்சுன்னா இஃப் எனிதிங் கோஸ் ராங் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு, அதற்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லணும். ஒருத்தர் மேலே ஒரு பொறுப்பை சுமத்திடுவீங்க, அது போல் சொன்னால் ஃபார் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், யூ போடுங்க, ஆர் போடுங்க, RES போடுங்க, PONSIBLE போட்டு ஃபார் போட்டு அதற்கு நீங்கள் தான் பொறுப்புன்னா ஃபார் தட்னு போடுங்க. மெதுவாக எழுதிங்க, அவசரம் இல்லை. இஃப் எனிதிங் கோஸ் ராங் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்னா, ஏதாவது தப்பாச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஃபார் வரணும், ட்ரூ போடக்கூடாது, ஃபார் தான் போடணும். நோட் பண்ணிட்டீங்களா? தமிழில் வேணும் அதுக்கு, நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. கரெக்டுங்களா? இங்கே வர நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணிங்கன்னா, பைக் இதெல்லாம் நிறுத்தத்துக்கு பார்க்கிங் பிளேஸ்னு ஒன்று தனியாக இருக்குது. ஆமாம், எல்லாத்தையும் நிறுத்தலாம். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ரோட்லேயே நிறுத்திட்டு வந்துடுறீங்க. ஒயின் கத்திக்கிட்டு ஒரு வண்டி வரும், அதுக்கு பின்னால் ஒரு லாரி ஒன்று வரும், லாரி ஆட்டமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை, நாங்கள் அதற்கு பொறுப்பல்ல. ஐயா நீங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கத்துலாம் போனீங்கன்னா ஹோட்டல்கள்லாம் போட்டிருப்பான், நீங்கள் அந்த உடைமைகளுக்கு நாங்கள் பொறுப்பல்லன்னு போட்டிருப்பான் தமிழில். அது இங்கிலீஷில் எப்படி போட்டிருப்பான்? வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பிலாங்கிங்ஸ்னு போட்டிருப்பான். பிலாங்கிங்ஸ்னால் உடைமைகள்னு அர்த்தம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு போட்டிருப்பான். அதுபோல் நாட் போட்டிங்கன்னா வி ஆர் நாட் போடுங்க, ரெஸ்பான்சிபிள் போடுங்க, போட்டு ஃபார் போட்டு தட்டு போடுங்க. புரியுதுங்களா? இப்போ வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்னா நாங்கள் அதற்கு பொறுப்பல்ல, அல்ல, இல்லை, பொறுப்பில்லை அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுங்களா? ஈஸியாக இருக்கேன். ஸோ இப்போ திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ANGRY வந்தால் என்ன யூஸ் பண்ணுவீங்க? வித்து. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன? ரெஸ்பான்சிபிள் வந்தால் ஃபார், ரெஸ்பான்சிபிள் வந்தால் ஃபார், ஆங்கிரி வந்தால் வித். 2 வார்த்தை பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய வார்த்தைகளை பார்த்துட்டு வரப்போகிறோம். அந்த வார்த்தைகளை அமையும் போது என்னென்ன ப்ரிப்போசிஷன் வருங்கிறத தனியாக நோட் பண்ணி வித் யூஸ் பண்ணுவீங்க. ரெஸ்பான்சிபிள் வந்தால் ஃபார். பா, நல்ல மனசில் பதிஞ்சிருக்குல்ல? வெரி குட். அடுத்து பார்க்கலாமா? இன்னொன்று ரொம்ப சிம்பிள். AWARE போடுங்க. இதை அவேர் ஆஃப், அவேர் அப்படிங்கக்கூடாது, அவேர் ஆஃப். அவேர் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா ஒன்றை பற்றி அறிந்திருத்தல், ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து வைத்திருத்தல். இன்னும் சொல்லலாம், சுத்த தமிழில் பேசுறதுன்னா தெரியும் அப்படிங்கலாம். புரியுதுங்களா? இப்போது ஒரு சின்ன சந்தேகம் வரும். இதில் சந்தேகத்துக்கு அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த என்னென்ன சந்தேகம் வரும்ன்றதை அப்புறம் நானே சொல்லிடுறேன். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே? இப்போ பாருங்கள், அவேர் ஆஃப்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
மன்னிக்கணும் சார் அப்படிம்பாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, மன்னிக்கவும், அதை பற்றி எனக்கு தெரியாது. மன்னிக்கணும், அதை பற்றி எனக்கு தெரியாது. எதுவும் நீங்கள் அவசரம் இல்லை. மன்னிக்கணும், அதை பற்றி எனக்கு தெரியாது. மன்னிக்கணும் சார், எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லும்போது இப்போது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட், சாரி ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட்னு சொல்லுங்கள். ரொம்ப பணிவாக சொல்லக்கூடிய வார்த்தை இது. இப்போ நிறைய சந்தேகங்கள்லாம் வரணும். என்ன சந்தேகம் தெரியுமா? அது முதல் சந்தேகம், சார் ஒய் ஷுடன்ட் ஐ யூஸ் ஐ டோன்ட் நோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட். ஐ எம் அவேர்னு போகிறத விட பேசாமல் ஐ டோன்ட் நோன்னு சொல்லிட்டு போகிறேன். தாராளமாக சொல்லலாம். அது எனக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மறக்காமல் ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்போ நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா மற்ற உயர் அதிகாரிகள்ட்டெல்லாம் பேசும்போது ஐ டோன்ட் நோ அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் என்ன பண்ணோம், சாரி சார் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பணிவாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அதை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை என்பது அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோன்னு சொல்கிறத விட கொஞ்சம் பொலைட்டாக பணிவாக பேசுகிறதுக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான வார்த்தை. நோட் பண்ணி வச்சுங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்கள். வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறும். இப்போ உதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் தான் இது. வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் மாறும். நம்ம ஊரில் குப்பை ஏதாவது சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் இதுவோ கோனாக இருந்தால் உள்ள முழுங்கிடுவோம். வேறு கப்பு இருந்தோன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். நடு ரோட்டில் தூக்கி போடுவோம். ஆமாம், நம்ம ரூட்டில் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. என்னமோ போகும்போது வடது பக்கம் போகணும், இடது பக்கம் போகணுன்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க. அது நடந்து போகும்போது இப்படி போகணுன்னு. இப்போ நான் நடு ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். கரெக்டுங்களா? அதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கவலையே படுறதில்ல. பெரிய மீடியன் ஒன்று போட்டிருக்கோம், அதை எகிரி குதித்து வரதை பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது நம்ம இப்போல்லாம் ரூல்ஸ்லாம் அதை உடனே வயலேட் பண்ணணுன்னு. இங்கே துப்பாத்திருக்குன்னா புளிச்சுன்னு அங்கே துப்பிட்டு போடுவான். போர்டு மேலே துப்பிட்டு போவான். அது போல் இது பழக்கம் ஆகிடுச்சு நமக்கு. இதெல்லாம் ரொம்ப பழக்கம். ஆனால் வெளிநாடுகளில் நம்மளுடைய இது செல்லுபடியாகாது. அங்கே என்ன ஆகும், சும்மா ஒரு பேப்பரை போட்டால் கூட டக்குன்னு பிடிச்சிருவான். அப்படி பிடிக்கும்போது சாரி சார் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் யுவர் கண்ட்ரி. உங்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் எனக்கு தெரியாதையா அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட். வெளிநாட்டில் தான் இதை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆஃபீஸில் உயரதிகாரிகள்கிட்ட பேசும்போது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட்னு தாராளமாக ரொம்ப பாலிக்கிட்டாக பணிவாக சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஓகே, இது நோட் பண்ணி வச்சிட்டிங்களா? மீண்டும்னா போன ப்ரோக்ராமில் முழுசாக சொல்ல முடியல. ஆமாங்க, ஏன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கவனிங்க. இந்த பத்திரிக்கை என்னமோ நீங்கள் என்ன சொன்னீங்க சார், ஒருத்தட்ட பேர் கேட்டு எழுதக்கூடாதுன்னு சொன்னீங்க. சார் புதுசாக வந்திருக்கார் சார் எங்கள் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அவர்கிட்ட பேரை கேட்கலாம், தப்பே கிடையாது. அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒன்று ஞாபகத்தை வச்சுக்கணும், சார் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்டு எழுதலாம், தப்பு இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் எம்டிக்கோ இல்லைன்னா மேனேஜருக்கோ இல்லை ஜிஎம்க்கோ கொண்டு போய்ட்டு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. சார் உங்கள் பேர் என்னன்னு கேட்டு எழுதுவீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? அதையே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஐஎஸ்ஓன்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? எதுக்கு? ஒரு ஆஃபீஸ் பாயை கூப்பிட்டு கேட்பாங்க, உங்கள் டைரக்டரோட பேர் என்ன, உங்கள் மேனேஜர் பேர் என்ன, உங்கள் சேர்மன் பேர் என்னன்னு கேட்பாங்க. பேர் தெரியலன்னா, ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கே உன்னை பற்றி தெரியலன்னா ஊருக்கு உன்னை பற்றி எப்படி தெரியும்? கரெக்டாக? அதனால் ஞாபகத்தை வச்சுங்க. இதெல்லாம் பார்க்குறது தான் ஐஎஸ்ஓ. சின்ன சின்ன விஷயங்களோட கவனிப்பாங்க அவங்க. இப்போ விஷயத்துக்கு வரலாம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்க பேர் கேட்டு எழுதாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இன்னொருத்தட்ட கேட்டு அவர் பேர் ராமலிங்கம் தானே, எஸ் ராமலிங்கம், ஏதோ கொஞ்சம் கரெக்டு தானே நான் சொல்கிறது அப்படின்னு கேட்டுடுங்க. இல்லைப்பா ராமலிங்கம் இல்லைப்பா, நல்ல வேலை ராமூர்த்தி பவர்னா ஓகே மாற்றி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. இன்னொருத்தட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேட்காதீங்க. சரி, இப்போ மேனேஜர் எம்டி ரூமில் போயாச்சு. போயிட்டு பத்திரிக்கை, இந்த பத்திரிக்கையை கொடுக்கும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த ஒரு கையால் இப்படி கொடுக்கக்கூடாது, 2 கையை பிடிச்சிட்டு இப்படி கொடுக்கணும். சில பேர் பார்த்துருப்பீங்க, பத்திரிக்கை வாங்கும்போது எழுந்து நின்று வாங்குவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? உட்காந்துப்படியே வாங்க மாட்டாங்க. அவரே அவ்வளோ தூரம் மதிப்பு வச்சுருக்கும் போது நம்ம எவ்வளோ மதிப்பாக கொடுக்கணும் அது. அதனால் என்ன பண்ணாதீங்க, பத்திரிக்கையை ஒரு கையில் கொடுக்காதீங்க. 2வது முக்கியமான ஒரு விஷயம், பத்திரிக்கை கையிலே இருக்கணும். பத்திரிக்கை கையிலே இருக்கணும். எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இது இந்தாங்க சார் பத்திரிக்கைன்னு கொடுக்கணும். முதல்ல என்ன பண்ணக்கூடாது, பத்திரிக்கை கொடுத்துட்டு என்னது இது பத்திரிக்கை, யார் கல்யாணம், எங்கள் அக்காவுக்கு. எங்கள் கல்யாணம் சென்னையில். எப்போ கல்யாணம், இந்த மாதம் 16ஆம் தேதி. அவர் கேள்வி கேட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா? இல்லை சார். நீங்கள் என்ன பண்ணணும், கையில் பத்திரிக்கை வச்சுட்டு, சார் ஒரு குட் நியூஸ் சார், என்னுடைய சிஸ்டருக்கு மேரேஜ் இந்த மாதம் 16ஆம் தேதி.
நான் சனி ஞாயிறில் தான் சார் வருது, ரிசப்ஷன் வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமும் வருது, சென்னையில் தான் சார் நடக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சார் பத்திரிக்கைன்னு கொடுக்கணும். நான் சொல்லுறது புரியுங்களா? முதல்ல பத்திரிக்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசக்கூடாது. பத்திரிக்கை சரிங்க, அதே போல் கொடுத்தீங்க. என்ன ப்ரொசீஜரோ எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சார் என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ் சார், சென்னையில் தான் சார், இந்த மாதம் 16ஆம் தேதி சார், சனி ஞாயிறில் தான் சார் வருது, நீங்கள் கண்டிப்பாக வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் சார்னு சொல்லிட்டு வந்தாங்க சார் பத்திரிக்கைன்னு. அதை வாங்கிட்டார். வாங்கி பார்த்துட்டு என்றைக்கு சொன்னீங்க கல்யாணம்? 16th அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னது, ஐ எம் அஃப்ரைட் ஐ காண்ட் அட்டெண்ட் தி வெட்டிங் அப்படிங்கிறாரு. இது நமக்கு புரியுது. ஐ காண்ட் அட்டெண்ட் தி வெட்டிங்னா என்னால் திருமண விழாவில் கலந்து கொள்ள இயலாதுங்கிறாரு. கரெக்டு. இது என்னது, ஐ எம் அஃப்ரைட்னா நம்ம மைண்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் என்ன பார்த்தோம்? அவன் நாயை கண்டு என்ன பண்ண பயப்படுறதுக்கு என்ன சொன்னோம்? ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ்னு சொன்னோம். ஞாபகம் இருக்க? ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிபடின்னு சொன்னோம். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங்னு சொன்னோம். இந்த ஆள் ஐ எம் அஃப்ரைட்னு சொல்கிறாரு. உடனே நாம் என்ன எங்கேயோ கற்பனைக்கு போயிடக்கூடாது. இந்த ஆள் கல்யாணத்துக்கு வரத்துக்கு பயப்படுறாரு, கல்யாணத்துக்குன்னு கூப்பிட்டு அடிப்போமா? ஐயா, இப்போல்லாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க பயப்படுறான், கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண கூட பயப்படுவாங்க. இது என்னது அர்த்தம் அப்படின்னா, இவர் பேசினது புரிஞ்சால் தானே நம்ம ஏதாவது பதில் சொல்ல முடியும். என்ன சொல்லலாம்? ஐ எம் அஃப்ரைட் ஐ காண்ட் அட்டன் த வெட்டிங் பிகாஸ் ஐ வில் பி அவுட் ஆஃப் டவுன். நான் ஊரில் இருக்க மாட்டேன். ஐ எம் லீவிங் ஃபார் டெல்லி ஆன் த 12th அண்ட் ஐல் பி பேக் ஆஃப்டர் 26. 12ஆம் தேதி டெல்லிக்கு போயிட்டு 26ஆம் தேதி திரும்பி வரேன். 16ஆம் தேதி கல்யாணத்தில் என்னால் கலந்துக்க முடியாதுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்றது. இந்த இடத்துல ஐ எம் அஃப்ரைட்னா பயப்படுறேன்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ எம் சாரின்னு அர்த்தம். ஐ ஆம் சாரி. இது கூட இன்னொன்று இருக்குது. ஐ எம் சாரி டு சே தட் ஐ காண்ட் அட்டன் த வெட்டிங் என்பதன் சுருக்கம் தான் ஐ எம் அஃப்ரைடு. அதனால் உங்களை நான் இதை பயன்படுத்திக்க சொல்லலை, நீங்கள் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. யாராவது சொன்னால் ஐ எம் அஃப்ரைட்னு சொன்னாங்கன்னா பயப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம எப்போவும் வழக்கமாக சாரி எப்போ சொல்லுவோம்? நான் அப்படி அழிக்கும்போது உங்கள் கண்ணில் கொஞ்சம் டஸ்ட்டு பட்டுச்சு, கண்ணை கசக்குறீங்க, ஐ எம் சாரின்னு சொல்லலாம். ஏன்னா தப்பு பண்ணுதுன்னா. ஒருவருக்கு உதவ இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்னால் திருமண விழாவில் கலந்து கொள்ள இயலாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அர்த்தம் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களப்போ? ஈஸியாக இருக்கேன். அஃப்ரைட் என்றால் இந்த இடத்துல சாரின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு பயப்படுறான்னு நினைக்கக்கூடாது. பயமாக இருந்தால் என்ன பண்ணோம்? ஒரு ஆஃப் போடுங்க, சரியாக போயிடும். ஓகே, இல்லைன்னா இது எடுத்துட்டா பயமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களப்போ? ஈஸியாக இருக்கா? இது வந்து பயத்தை குறிக்குது, இது சாரின்னு சொல்லுது. இதை மறக்காமல் ஞாபகத்தை வச்சுங்க. நம்ம அப்ரைட்னு சொன்னாலே ஐ எம் சாரின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. நீங்கள் இதை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஐ எம் சாரி ஐ காண்ட் அட்டன் த வெட்டிங்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய அமைப்பு முறை பற்றி பார்த்துட்டு வரோம். உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். தேர் என்ற வார்த்தையை ஒரு சப்ஜெக்டாக பயன்படுத்தி வாக்கியங்களை எப்படியெல்லாம் அமைக்கலான்னு கூட பார்த்தோம். எப்போவுமே இந்த உரையாடல்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நாம் பேசுகிறது இருக்கட்டும், அடுத்தவங்க பேசுகிறது புரிஞ்சால் தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும். அப்படி சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது என்ன மீனிங் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. அதில் சொல்கிறாரு, டெல்லியில் ரொம்ப குளிராக இருக்குது, இந்த சீசனில் வந்து அம்மா அப்பா எல்லாம் அழைச்சிக்கிட்டு நீ போயிட்டு வருது எனக்கு என்னமோ அவ்வளோ வயது இல்லை, அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வேறு இருக்குது அவருக்கு, ரொம்ப குளிர்னு சொல்கிறாங்க, இப்போ வேண்டாமே, February Marchல் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் போய் தான் ஆகணும்னு ஒருத்தர் கட்டாயப்படுத்துகிறாரு. இல்லை போய் தான் ஆகணும், நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறாரு, எப்பா நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், டெல்லி பக்கம் போக வேண்டாம், ரொம்ப குளிராக இருக்குது, நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை பிடிவாதமாக அவர் நான் போய் தான் ஆகணும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு,
தென் இட்ஸ் அப் டு யூங்கிறாரு. நான் எல்லாம் சொல்லியாச்சு, தென் இட்ஸ் அப் டு யூ. நான் சொல்லும்போதே உங்களுக்கு இந்த மீனிங் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கவனிங்க. THEN தென் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. தென் இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று பிறகு, அப்புறம், பிறகு. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்பால, இது போல் நிறைய அர்த்தம் இருக்குது. பிறகு அப்படின்றது மெயினாக எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த THENங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. இந்த தென்னுக்கு என்ன அர்த்தம்? அப்பொழுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தென்னுன்னா அப்பொழுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. உங்களில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? உங்கள் ஸ்கூலில் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் கிளாஸ் நடத்துவாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் பாஸ்ட் டென்ஸாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? கேன் வந்து குட்டாக மாறும், மைட்டாக மாறும், வில் வந்து உட்டாக மாறும்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹியர்னா தேர்னு சொல்லு, திஸ்னா தட்டுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நவ்னா தென்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா பாருங்கள்? ஞாபகம் இருக்கா? அந்த தென்னு வந்து அப்பொழுதுன்னு அர்த்தம். நவ்னா இப்பொழுது. தென்னுன்னா பிறகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது ஒன்றாவது. இது ரெண்டாவது மீனிங். தென்னுன்னா அப்பொழுது, நவ்னா இப்பொழுது, வென்னுன்னா எப்பொழுது. இப்போ நாம் எடுத்துக்கிறது தெரியுமா? இந்த பிறகு இதை எடுத்துக்கலாம். தென் இட்ஸ் அப் டு யூன்னு யாராவது சொன்னாங்கன்னா என்ன மீனிங் எடுப்பீங்கன்னா, அப்புறம்னு வந்தாச்சு. அப்புறம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக? இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், தென் இட்ஸ் அப் டு யூன்னா அப்புறம் உன் இஷ்டம். அதாவது பிறகு உன் இஷ்டம், அப்புறம் உன் இஷ்டம் போல் செய், அப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கப்பா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறல்ல, தென் இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லுங்கள். இந்த எக்ஸ்பிரஷன்லாம் டக்குன்னு வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது டக்குன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்புறமா பேசுகிறேங்கிறதுலாம் முடியாது. கற்றுக்க அப்படியே வார்த்தைகள் வந்து மனசில் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், மீனிங்கும் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஈஸியாக பேசிட வேண்டியது தான். தென் இட்ஸ் அப் டு யூ, அப்புறம் உங்கள் இஷ்டம். நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி, தென் இட்ஸ் அப் டு யூ, அப்புறம் உங்கள் இஷ்டம். புரியுதாப்போ? ஈஸியாக இருக்கா? சரி. பிறகு உன் இஷ்டம்னு சொல்லியாச்சா? ஓகே. அவர் என்னமோ கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. என்னது இந்த தென்னா? இது THEN. நீங்கள் சொல்கிறது அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? எழுதிக்கவே இல்லைல்ல? ஆமாம், பேச்ச கவனிச்சுட்டே இருக்கீங்க, எழுதலை. எழுதிங்க. தென் சப்டி எழுதிட்டீங்க இல்லையா? இது வந்து பிறகுன்னு எழுதிட்டிங்களா? இந்த தென்னுன்னா அப்பொழுது, நவ்னா இப்பொழுது, வென்னுனா எப்பொழுது. ஓகே. இப்போ ஒரே ஒரு விஷயம் பாருங்கள். நீங்கள் கேட்ட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் சொன்னது THEN, அது தேன். இது தென் இல்லை, தேன். தேன்னா அதை விட, இதை காட்டிலும் அப்படின்னு சொல்லி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வரும். தேன்னா அதை விட, அதை காட்டிலும் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சொன்னோம் அதில்? தென் இட்ஸ் அப் டு யூன்னு சொன்னோம். THEN தென் இட்ஸ் அப் டு யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் இஷ்டம்னு சொன்னோம். அப்போ ஒருத்தர், நீங்கள் தானே அது, நீங்கள் சந்தேகம் கேட்டீங்க. என்ன சந்தேகம் கேட்டீங்க? சார் THENனா தேன் அப்படின்னு அது ஞாபகம் இருக்கப்போ? THEN வேறு, THEN வேறு. இது தென்னு, அது தேன். சரி. ப்ரோக்ராம் முடிகிற நேரத்தில் ஒருத்தர் இப்படி கையை தூக்கினார், ஏதோ சந்தேகம் கேட்கணும்னு. அது என்ன சந்தேகம்? யார்? நீங்கள் தானே? என்ன சந்தேகம் சொல்லுங்கள். ஆமாம், இதுக்கு வந்து அப்புறம் உன் இஷ்டம்னு அர்த்தம். பிறகு உன் இஷ்டம். பிறகு உன் இஷ்டம்.
உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஓ, அந்த சந்தேகமா? சரி, அதையும் சொல்லிடலாம். ரொம்ப முக்கியமானது. அவர் கேட்குற சந்தேகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தெரியுமா கேட்குறாரு அவர்? சார், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் யூ விஷன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லை? இல்லை, இதை ஆஸ் யூ லைக்குன்னு சொல்லுவோம்ல, ரெண்டும் ஒன்று தான். விஷனாலும் விருப்பம், லைக்குனாலும் விருப்பம். இவர் கேட்குற கேள்வி அருமையான கேள்வி. எங்கே பாயிண்ட் பிடிச்சாரு பாருங்க. அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஓ இஷ்டங்கிறதுக்கு வந்து ஆஸ் யூ விஷன்னு சொல்லிட்டு போகிறேன், இல்லை ஆஸ் யூ லைக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். ஒய் ஷுட் ஐ யூஸ் அ வேர்டு இட்ஸ் அப் டு யூ? ஏன் இது ஒன்று தான் இருக்கான்னு கேட்டால் வித்தியாசம் இருக்குங்க. இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கல சார், நீங்களும் நானும் ஹோட்டலுக்கு போகிறோம் காஃபி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கேட்குறீங்க சார் காப்பியா டீயான்னு. நான் சொல்கிறேன் ஆஸ் யூ விஷ். என்ன அர்த்தம்? உங்கள் இஷ்டம். உங்கள் இஷ்டம் எதுவோ அதுதான் என் விருப்பம். உன் விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பம். காஃபி சாப்பிடலாமா டீ சாப்பிடலாமான்னு போது ஆஸ் யூ லைக்குன்னு சொல்லுங்கள், ஆஸ் யூ விஷன்னு சொல்லுங்கள். சில பேர் இப்படி கூட சொல்கிறது உண்டு, ஆஸ் யுவர் விஷும்பாங்க. எல்லாம் ஒன்று தான், உங்கள் விருப்பம் போல். புரியுங்களா? காப்பியா டீயான்னு கேட்டால் உங்கள் விருப்பம் தாங்க, பில்லு நானாக கொடுக்க போகிறேன், நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அதனால் உங்கள் விருப்பம் போல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ் யூ விஷ் வேறு. இது அப்படி கிடையாது. இவ்வளோ தூரம் சொல்லிட்டான்ப்பா, அப்புறம் நீ வந்து கேட்க மாட்டேங்கிற, பிறகு எப்படியாவது செஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவுற வேலை இது. இது அப்படி இல்லை, உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம்னு சொல்கிறது. கரெக்டுங்களா? சரி, இப்போ இதை மட்டும் அடிக்கிறேன். அடுத்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அப்படி சும்மா ஒரு பாராட்டுற வேர்டு. இது தேர் யூ ஆர் அப்படிம்பாங்க. இப்போது நான் வந்து ஆஸ் யூ விஷ் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். டக்குன்னு நீங்கள் பதில் சொன்னீங்க, உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னீங்க. அத்தனை பேர் சும்மா இருக்கும்போது நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்களா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், தேர் யூ ஆர் அப்படின்னு சொன்னால் சரியாக சொன்னாயின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தேர் யூ ஆர், கரெக்டாக சொன்னப்பா. ஐயா, ஒருத்தரை பாராட்டும் பொழுது நிறையா வார்த்தைகள் வந்து வராது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இதை எழுதிட்டுமா, இதை எழுதிட்டிங்கள, இப்படியா சொல்ல முடியும் பாருங்க. நீங்கள் சொன்னது மிகச் சரியாக இருக்கிறது அப்படியா நம்ம பேசுவோம். பேசும்போது சரியாக சொன்னப்பா, நல்லா சொன்ன, நெத்தி அடிமா சொல்கிறதில்ல, அதே தான். தேர் யூ ஆர்னா என்ன அர்த்தம்? சரியாக சொன்னாய், சபாஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பாராட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. இது சொல்லும்போது என்ன சொல்லணும், தேர் யூ ஆர்னு சொல்லி ரைசிங் டோன் மெயின்டைன் பண்ணணும். தேர் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனியக்கூடாது. போச்சு, நீ சொன்னப்பான்னு சொல்லி தலை குனியக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ தேர் யூ ஆர் அப்படின்னு சொன்னீங்கன்னு அர்த்தம் கரெக்டாக சொன்னீங்க. உடனே கேட்கக்கூடாது. என்ன கேட்கக்கூடாது, இதில் சரியாக எங்கே இருக்குது, சொன்னால் எங்கே இருக்குதுன்னு ஒன்றும் கேட்கக்கூடாது. பேசாமல் இருக்கணும். புரியுதா? தேர் யூ ஆர்னா நீங்கள் சில பேர் நினைப்பீங்க, நீ அங்கே தான் இருக்க, நான் இங்கே தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன். அதை பற்றி சொல்லி பிரயோஜனம் இல்லை. புரியுதா? ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, கவுண்டமணி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அங்கே தான் நிற்கிறேன் தர்மலிங்கம். அதே மாதிரி தான் இது, அங்கே தான் அப்படி. அதுதான் நான் நீ சொன்னது ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு அந்த அர்த்தம் இது. புரியுதுங்களாப்போ? இதை மறக்காமல் ஞாபகத்தை வச்சுங்க. இன்னும் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, ஆனால் பார்த்துட்டே வரலாங்க ஒன்று ஒன்றா. ஓகேயா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்களா? இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸு. நான் சொன்னதெல்லாம் 2 ப்ரோக்ராமாக நான் சொல்லிட்டு பார்த்ததெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸு. வெறும் எக்ஸ்ப்ரெஷனாகவே இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் கவனிங்க. இப்போது சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொருளை தேடிக்கிட்டே இருக்கீங்க. எங்கே வச்சேன் அதை காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. அப்போது அதில் ஒருத்தர் வந்து என்ன தேடுறேன் பாரு, அதை சொன்ன உடனே என்ன பண்ணுவார்னா அப்படியே தேடி கண்டுபிடிச்சிடுவார். அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோன்னே சொல்லுவார், ஹியர் இட் இஸ் பாரு. என்ன அர்த்தம்? அடப்பா, இதுக்காக தேடிட்டு இருக்கேன், ஏதோ இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதோ இங்கே இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த இட் இஸ் ஹியர்னு இருக்குல்ல, அதை மாற்றி போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை.
இட் இஸ் ஹியர் இருக்குல்ல, அப்போ என்ன ஆகுது, அது இங்கே இருக்கிறதுன்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறது. ஹியர் இட் இஸ்னா இதோ இங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்கு, இதோ இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஏற்றிங்களா? சரி, அடுத்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சரி, யாராவது ஒருத்தர், ஏன்னா அப்போ தான் இது புரிய வைக்கணும்ல. சரி, இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க சார்? உங்களை தான். நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க? பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிட்டிங்களா? அடுத்ததா வெளிநாட்டுக்கு போய் இன்னும் மேற்கொண்டு படிக்க போகிறீங்களா? சரி, வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணுங்கிறது உங்கள் விருப்பமாக இருக்கா? வெரி குட். சரி, இப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் பொசிஷனில் ஒரு வேலை காலியாக இருக்குது, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு வேலை, மாதம் வந்து ஒரு 25,000 சம்பளம் கிடைக்கும், வரியான்னு உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய எய்ம் என்ன? வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய ஹையர் பொசிஷனில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க. இப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லை? சரி, வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு சொன்னால் ரெப்ரசன்டேட்டிவ் வேலையாக பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேர்ந்துடலாம். உங்களுடைய எய்ம் வேறு தானே. அப்போ கொஞ்சம் கவனிங்க. இதை போல் ஒரு வேலை இருக்குது, வரீங்களா, அது ஒரு இதை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நோ யா தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீம்பாங்க. தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் முதல்ல அதை புரிஞ்சுங்க. தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு சொன்னால் இது என்னுடைய டீ கப்பு இல்லை, சிங்கிள் டீ கப்பு டீ அந்த அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு பிடிக்காத வேலை. நம்ம தமிழை நம்ம சொல்கிறது இல்லையா, அது நமக்கு பிடிக்காது, நமக்கு ஒத்து வராது பாரு. ஏன்னா உங்களுடைய எய்ம் என்ன? வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும். அப்போ உங்கள்கிட்ட வந்து சாதாரண ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது, வரீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அது எனக்கு பிடிக்காத வேலைப்பா அப்படின்னா தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? அப்போது இது வேலைக்கு மட்டும்தான் இல்லை, எதுக்கு உங்களுக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஐயா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் தாம்பரத்துக்கு பக்கத்தில், ஆமாங்க, அங்கே ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான அத்தனை மெட்டீரியல் அவர்கிட்ட இருக்குது. சிமெண்ட் இருக்குது, ஜல்லி இருக்குது, கம்பி இருக்குது, இது எல்லாமே வாசகாலேருந்து இருக்குங்க. அவர் நம்ம ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஏன்ப்பா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான அத்தனை மெட்டீரியலும் உங்கள்கிட்ட இருக்குது, நீயே பில்டிங் கட்ட வேண்டியதானேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நோ தட் இஸ் நாட் மை கப் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நம்ம வேலையே இல்லை. பொருளை விற்றமா காசை வாங்கி போட்டோமான்னு பில்டிங்கை கட்டிட்டு யாருப்பா அவசரப்படுறது? இப்போல்லாம் சென்னையில் பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவில் இருந்தாலும் வெள்ளம் வருது, புரியுதா? அப்புறம் விற்காத கடனை வாங்கி ஏன்ப்பா இந்த வம்பு, நமக்கு வந்தம்மா சிமெண்ட்டு மூட்டை 10 மூட்டையாக எடுத்துன்னு போ, கம்பியா லோடு ஒரு லோடாக எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லாமல் அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு பில்டிங்கை கட்டிட்டு. இப்போல்லாம் சென்னையிலலாம் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எவ்வளோ தண்ணி வந்துச்சு? எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ளோர் முழுகிடுச்சு, எங்கள் வீட்டில் 2 ஃப்ளோர். ரொம்ப பெருமையாக பேசிக்கிற நிலைமை ஆகிடுச்சு இப்போல்லாம், பார்த்தீங்களா? அப்போ 6 அடி வந்துச்சு, 8 அடி வந்துச்சுன்னு தண்ணி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வேலையெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? புரியுதா? வித்தமாக காசை வாங்கி போட்டோமான்னு இல்லாமல் நோ தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. உங்களுக்கு பிடிக்காத வேலையை யாராவது செய்ய சொன்னால் அதில் போய் சேருது சொன்னாங்கன்னா நோ தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, டோன்ட் கம்பல் மீன்னு சொல்லிடுங்க. புரியுதப்போ? தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. புரியுதுங்களா? அப்போது ஈஸியாக இருக்கா? மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் அந்த நெகட்டிவில் பாதியில் விட்டு வந்திருக்கோம். நாட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணோம், நோன்னு ஒரு நெகட்டிவ் ஞாபகம் இருக்குல்ல, அதை பார்க்கணும். போன ப்ரோக்ராமில் வந்து தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தோம். இதுக்கெல்லாம் திஸ் ஆர் கால்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ். யூ கான் ஃபைண்ட் த கரெக்ட் மீனிங். ஒன்று ஒரு வேர்டுக்காக பார்த்து மீனிங் எடுக்க முடியாது, ரைட்டுங்களா? அதுபோல் வந்து தமிழ்லேயும் நிறைய இருக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவன் கழுத்து அறுத்துட்டான் அப்படிம்போம், காலை வாரிட்டான் அப்படிம்போம்.
இப்படியெல்லாம் வந்து நம்ம தமிழில் பேசுகிறோம் பார்த்தீங்களா. அப்போ அதை கழுத்து அறுத்துட்டான்னா யூ மீன் நெக் அப்படின்னு கேட்கக்கூடாது, ஏமாற்றிட்டானான்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போது நம்ம லாஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் என்பதனோட நெகட்டிவ் மீனிங்க்கு ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றுறதா இருந்தால் நாட் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம். இப்போது நோ என்பதையும் பயன்படுத்தலாம். நான் இன்னும் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டு நோனா ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது. நாட்டுக்கும் நோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் சொல்ல புரியுங்களா. இப்போது நாட்டுன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருளை சுட்டி காட்டி அது இது இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நாட்டு. ஆனால் நோ அப்படி கிடையாது, அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம். சொல்லுது புரியுங்களா. நாட்னா ஒரு பொருளையோ ஒரு நபரையும் சுட்டி காட்டி அவர் இவர் இல்லை இது அது இல்லைன்னு சொல்லும்போது நாட்டு. இது என்னது நோன்னா அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம். புரியவே இல்லையா. இந்த பாருங்க, இப்போ உதாரணம் பார்க்கலாம். புரியுதுங்களா. ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் போகிறீங்க, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக அதை கூப்பிட்ருக்காங்க, போய் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, வெளியில் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்படி போகிறீங்க. போகிறீங்களா. அங்கே போய் பார்த்தா தண்ணி இல்லை. அப்போ என்ன பண்ணீங்க, கொஞ்சம் கவனிக்கணும், முக்கியமான விஷயம் கவனிங்கோ. தேர் இஸ் நோனாலும் இட் இஸ் நாட்னாலும் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ தேர் இஸ் நோவுக்கும் இட் இஸ் நாட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் நோ பக்கத்தில் ஒரு வாட்டர் போடுறேன். தேர் இஸ் நோ வாட்டர்னா என்ன அர்த்தம். தேர் இஸ் நோ வாட்டர்னா தண்ணீர் இல்லைன்னு அர்த்தம். ஸ்டாக் இல்லை, நில் ஸ்டாக், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இட் இஸ் நாட் வாட்டர்னா என்ன அர்த்தம்னா இது தண்ணீர் அல்ல. இது தண்ணீர் அல்ல, வேறு எதுவோ. உதாரணமாக ஒரு பாட்டிலில் ஆசிட் வாங்கி வச்சுருப்பாங்க, அதை போய் தண்ணின்னு எடுத்துக்க முடியுமா. அப்போ இது தண்ணி இல்லைப்பா, ஆசிடு, இது தண்ணியே இல்லைப்பான்னா இது தேர் இஸ் நோ வாட்டர். அப்போ தேர் இஸ் நோங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் எந்த வார்த்தையை நீங்கள் போட்டாலும் அது ஒரு பொருள், அது இல்லைன்னு அர்த்தம். புரியுங்களா. தேர் இஸ் நோ வாட்டர், இட் இஸ் நாட் வாட்டர். இதில் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். தேர் இஸ் நோனாலும் இட் இஸ் நாட்னாலும் இல்லைன்னு தான் அர்த்தம். தேர் இஸ் நோ வாட்டர்னா தண்ணீரே இல்லை, இட் இஸ் நாட் வாட்டர்னா இது தண்ணீர் அல்ல, வேறு எதுவோ. வித்தியாசம் புரியுதா. இதை வச்சுட்டுமா. There is no rice, there is no wheat, there is no sugar, there is no coffee powder, there is no oil, there is no gas. இதெல்லாம் என்ன பாருங்க ஐயா, மாதம் சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட 28, 29 தேதியில் போனோன்னா வீட்டில் ஒன்றுமே ஸ்டாக் இருக்காது. வீட்டை விட்டு புறப்படும்போது ஐயா புறப்படும்போது அம்மா என்னங்க அப்படின்னாங்கன்னா ஏதோ வேணால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த அம்மா சொல்லுது பாருங்கள், தேர் இஸ் நோ ரைஸ், தேர் இஸ் நோ வீட், தேர் இஸ் நோ சுகர், தேர் இஸ் நோ காஃபி பவுடர், தேர் இஸ் நோ ஆயில், தேர் இஸ் நோ கேஸ். எங்கள் வீட்டில் போட்ட அரிசி இல்லை, கோதுமை இல்லை, சர்க்கரை இல்லை, காப்பி தூள் இல்லை, எண்ணெய் இல்லை, கேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்னது இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களா. இப்போ ஞாபகத்தில் வச்சுங்க, அரிசி இல்லை, கோதுமை இல்லை, சர்க்கரை இல்லை, காப்பி தூள் இல்லை, எண்ணெய் இல்லை, கேஸ் இல்லைண்ணா சாயங்காலம் நான் வரல அப்படின்ட்டு போயிடுவான். புரியுதுங்களா. இது தாங்க, இதெல்லாம் ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். இதை மறக்காமல் ஞாபகத்தை வச்சுங்க. ஓகே. இந்த தேர் இஸ் நோங்கிறது நம்மளோட இந்த நாட்டுக்கும் நோவுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா. நாட்டு என்பது ஒரு பொருளை சுட்டி காட்டி அது இது இல்லைன்னு சொல்கிறோம், நோன்னா இல்லவே இல்லைங்கிறோம். அதான் சரிங்களா. சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். இப்போது
ஒரு சில இடங்களில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு சில வீடுகளில் இந்த பூட்டு வாங்கி தனியாக தொங்க விட்டு அதில் பூட்டுற கதையெல்லாம் போயிடுச்சு. இப்போ டோர்லேயே லாக் பண்ணிடுறான். இதில் கம்பெனி நிறைய இருக்க அந்த லாக் வந்துடுது. இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. பூட்டிகிட்டு போயிருக்காங்களா இல்லை உள்ள தாபா போட்டிருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்கள், எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்காங்க, காலையில் ஒரு 7 மணி இருக்கும், டொப்புன்னு கதவை பிடிச்சி அட்டின்னு உடைக்கிறான் ஒரு ஆள். மிஸ்டர் ஏன் அப்படி தட்டிட்டுருக்கீங்க அப்படின்னா, பாருங்கள் 10 நிமிஷமாக தட்டுறேன், யாரும் வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா. ஐயா, உள்ளே ஆள் இருந்தால் தானே வெளியில் வரத்துக்கு. அவங்க வீட்டில் யாரும் இல்லைப்பா, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லணும். மெதுவாக எழுதி கொள்ளுங்கள், அவசரம் இல்லை. There is nobody in the house. There is nobody in the house. இதை இப்படியே மாற்றலாமா? அதுதானே சில பேருக்கு சந்தேகம் வரும். There is no one in the house. நோ ஒன்னு சொன்னாலும் நோபடினாலும் ஒரு அர்த்தம் தான். புரியுதுங்களா? இப்போது இதை கொஞ்சம் மறக்காமல் ஞாபகத்தை வச்சுங்க. இருங்க ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் தள்ளி எழுதிடுறேன். நடுவில் கேப் விட்டால் அர்த்தம் மாறிடும். அதனால தான் சொன்னேன். தெர் இஸ் நோபடி இன் த ஹவுஸ், தெர் இஸ் நோ ஒன் இன் த ஹவுஸ். புரியுதா? ஓகேயா? சரி, அடுத்து பார்க்கலாமா? என்ன பையெல்லாம் பிரபாலமாக இருக்குது, என்ன கனமாக இருக்குது பையெல்லாம், என்ன விஷயம்? ஆட நீங்கள் வேறு, பையில் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? அது எப்படி சொல்லுவீங்க? There is nothing in the bag. பையில் ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஒன்றுமே இல்லை. பையில் ஒன்றும் இல்லை. There is nobody in the houseனா வீட்டில் யாரும் இல்லை. There is nothing in the bagனா பையில் ஒன்றும் இல்லை. சரியா? சரி, இதை எழுதிட்டிங்களா? இதை அழிக்கட்டுமா? இப்போ பார்க்கலாமா? சரி, அவசரம் எதுவும் இல்லை. அவசரம் எதுவும் இல்லை அடிக்கடி நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அடிக்கடி சொல்லுவோம் மற்றவங்ககிட்ட, அவசரம் ஒன்றும் இல்லை, மெதுவாக பண்ணுங்கள், அவசரம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? தெர் இஸ் நோ ஹரி சொல்லுங்க. தெர் இஸ் நோ ஹரி, அவசரம் எதுவும் இல்லை. அவசரம் எதுவும் இல்லை. இது அழிச்சிட்டுமா? அவசரம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவீங்க, தெர் இஸ் நோ ஹரி. புரியுதுங்களா? தம்பி உங்கள்கிட்ட தான் கேட்கணுன்னு, இப்போல்லாம் இந்த இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்த்துட்டு வராங்க, படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சான்ஸே இல்லைங்கிறாங்களே. அப்படின்னா என்ன? படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உங்கள் பாஷையில் என்ன இது பேர்? சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அல்டிமேட் அப்படிம்பாங்க. கரெக்டு தானே? அது சொன்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். சில பேர் அல்டிமேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சான்ஸே இல்லைன்னா என்ன? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தெர் இஸ் நோ சான்ஸ். தெர் இஸ் நோ சான்ஸ். CHANCE இது. சரி, எழுதுறேன். தெர் இஸ் நோ சான்ஸ். அப்புறம் சார் வேறு வழியே இல்லை. வேறு வழியே இல்லை. இது 2 விதமாக சொல்லலாம். தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் சொல்லலாம். தெர் இஸ் நோ வேன்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தையும் இருக்குது, நோட் பண்ணிக்கிறீங்களா? தெர் இஸ் நோ அதர் கோன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் வேறு என்னது, வேறு வழி இல்லைன்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம வாக்கியங்கள் 3 வகைப்படும்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒன்று பாசிட்டிவ்னு சொன்னோம், ஒன்று நெகட்டிவ்னு சொன்னோம், ஒன்று கொஸ்டின் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போது நம்ம வந்து ரெண்டு பார்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோங்க. இந்த மூணாவது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். அதனால் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு வரியாக சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்கள் எழுதி வச்சதோடு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்போ சந்தேகம் வந்தாலும் உடனே கேளுங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேள்விகள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு கொஸ்டின்னு சொல்கிறோமா? எஸ் போடுறேன், ஏன்னா நிறைய கேள்விகளை பற்றி பார்க்க போகிறோம். இதை நான் ரொம்ப அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் சார் இது கூட எங்களுக்கு தெரியாதான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்குற சில பேர் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் அவங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களுக்கும் இது புரியணும், அவங்களும் இங்கிலீஷில் பேசணுன்ற ஆர்வத்தோடு தான் சொல்கிறோம். இதை கொஞ்சம் அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கிறோம், நோட் பண்ணிக்க. ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஜஸ்ட் ஒரு சும்மா ரிமைண்டர் ஆட்டமாக இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஐயா, இந்த கேள்விகளில் எத்தனை வகைப்படும்னா, கேள்விகளை பொதுவாக 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று எஸ் ஆர் நோ டைப். எஸ் ஆர் நோ டைப்னு ஒன்று இருக்குது. எஸ் ஆர் நோ, இது ஃபஸ்ட்டு. இதை கொஞ்சம் கவனிங்க. இது கீழே கொஞ்சம் இடம் விடுங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது அப்புறம் எழுதலை. எஸ் ஆர் நோ டைப்னு ஒன்று இருக்குது வச்சுங்களா. இதுக்கு இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. இது என்னது? WH கொஸ்டின்ஸ்னால் என்னவோ ஏதோ நீங்கள் நினைக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். இந்த WHஐ வச்சு ரெண்டு எழுத்தை வச்சு ஆரம்பிக்கிற கேள்விகளுக்கெல்லாம் வாட்டுன்னு சொல்கிறோம், விச்னு சொல்கிறோம், ஹூஸ், whom, when, where, who, why, how. இது எல்லாமே WH கொஸ்டின்ஸ். ஒன்றும் இல்லைங்க, WHன்னு எல்லாம் ஆரம்பிக்குது. உடனே நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, WH எல்லாம் ஆரம்பிக்குது, இது மட்டும் காணுமே அப்படின்னா. W இல்லை, பரவாயில்ல, இதையும் இதோட சேர்த்துங்க. மொத்தம் 9 பேர் இருங்க. அத்தனை பேர் நமக்கு வந்து உரையாடலில் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க, ஹவ்வையும் இதோட சேர்த்துங்க, சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு 3வது இது நெகட்டிவ்னு பேர். என்னது? நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். ரைட்டுங்களா? நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். வாட்டு, விச்சு, ஹூஸு, ஹூம், வென், வேர், இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் என்ன, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கேள்விகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா என்ன அர்த்தம்? 3 வகைப்படும். ஒன்று எஸ்ஆர்னோ, இன்னொன்று WH, இன்னொன்று நெகட்டிவ். சரிங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போது இந்த எஸ்ஆர்னோ டைப்புனா என்ன? இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறதோட நோக்கம் என்ன? எஸ் அல்லது நோ என்ற பதிலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். You want to know yes or no from the second person. You don't want to have any additional information. நீ அங்கே போனியா இல்லையா, நான் அதாவது எதுக்கு இந்த கதையெல்லாம் வேண்டாம், போனியா இல்லையா, உண்டா இல்லையா அப்படின்னு கேட்குறது வெட்டு 1 துண்டு 2 மாதிரி அந்த கேள்வி. இது எதுக்கு? உறுதி செய்து கொள்வதற்காக. அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் இடம் விடுங்கன்னு. என்ன தெரியுமா அது? இதை கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் பேர். இதுக்கு என்ன பேர்? கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன், எஸ் ஆர் நோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. புரியுங்களா? இது வந்து எப்படி தெரியுமா, இது இன்ஃபர்மேஷன் கொஸ்டின், இது அப்புறம் வரலாம். ஓகே, நம்ம இந்த எஸ்ஆர்னோ டைப்பு, WH, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்னு 3 வகைப்படுன்னு பார்த்துட்டோமா. இந்த 3 வகைகளும் ஒரே இதில் ப்ரோக்ராமில் பார்க்க போகிறது இல்லை, ஒன்றுன்னா பார்த்துட்டு வர போகிறோம். ஒன்றுன்னா தான் பார்க்க போகிறோம், நிதானமாக பொறுமையாக பார்க்க போகிறோம். போன ப்ரோக்ராமில் கிளியராக எழுதி போட்டிருந்தேன், எல்லாத்தையும் எழுதிட்டுருப்பீங்க. எஸ்ஆர்னோ டைப்புன்னு ஒன்று, அதுக்கப்புறம் WH, அதுக்கப்புறம் நெகட்டிவ்னு. புரியுங்களா?
திருப்பி இன்னொரு வாட்டி எழுதுகிறேன், எல்லாத்தையும் எழுத போகிறதில்ல. கேள்விகள் வந்து எஸ் ஆர் நோ டைப்னு ஒன்று இருக்குது, டபிள்யூஹெச்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்னு இருக்குது. மொத்தம் 3 வகைப்படும். ஓகேயா? ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நம்ம என்ன எக்ஸாம் எழுத போகிறோம்? கேள்விகள் மொத்தம் எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னு கேட்டால் நம்ம கேள்விகள் 3 வகைப்படும். ஒன்று எஸ் ஆர் நோ, டபிள்யூஹெச், நெகட்டிவ்னு சொன்னால் ஒரு 5 மார்க் கொடுக்க கிடைக்கும். நமக்கு வந்து ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயிலாக தெரியணுங்க. எஸ் ஆர் நோன்னா என்னன்னு தெரியணும். இதுக்கு சும்மா ஒரு பேர் கொடுத்தோம், கன்ஃபர்மேஷனை. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுது? அதான பிரச்சனை. இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் எல்லாம் தலையே ஆட்டுவாங்க, புரியுது புரியுதுன்னு. பேசும்போது தான் ப்ராப்ளம், எழுதும்போது தான் ப்ராப்ளம். கொஞ்சம் கவனிங்க. எஸ் ஆர் நோ டைப்னா என்ன முதல்ல பார்க்கணும், டபிள்யூஹெச்னா என்னன்னு பார்க்கணும், நெகட்டிவ்னா என்னன்னு பார்க்கணும். இதை பார்த்துட்ட பிறகு நம்ம வந்து சாப்டர் உள்ள நுழையலாம். சரிங்களா? சரி. சாருக்கு எந்த ஊர்? கோயம்புத்தூரா? சரி. ஆமாம், நீங்கள் ஆர்எஸ்புரத்தில் இருக்கீங்க. நானே ஆர்எஸ்புரம்ங்கிற பேரையும் சொல்லியாச்சு. நீங்கள் ஆர்எஸ்புரத்தில் இருக்கீங்க இல்லையா? காந்திபுரமா? சரி விடுங்க. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஆர்எஸ்புரத்தில் இருக்கீங்களான்னு கேட்டேன்ல, ஆர்எஸ்புரத்தில் இருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் எஸ்ன்னு சொல்லுவீங்க, இல்லை நோன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நோன்னு சொன்னீங்க. சரி. உடனே நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், எங்கே இருக்கீங்கன்னு. இதுக்கு எஸ் ஆர் நோ சொல்ல முடியுமா? சார் எங்கே இருக்கீங்க? எஸ். இல்லை சார் எங்கே இருக்கீங்க? நோ. அப்படியா சொல்ல முடியும்? என்ன பண்ணுறீங்க? அப்போது காந்திபுரம்னு பேர் சொன்னீங்க இல்லையா? அதுதான் சொன்னேன். இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இல்லை. எஸ் நோ சொன்னால் போகிறோம். டபிள்யூஹெச் கொஸ்டின் சொன்னால் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். நான் காந்திபுரத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்போ என்ன இந்த நெகட்டிவ் கொஸ்டின் எதுக்குன்னு கேட்குறீங்களா? இது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எப்படி தெரியுமா? நீங்கள் காந்திபுரத்தில் இல்லையா, நீங்கள் ஆர்எஸ்புரத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இல்லையான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம். அதுதான் இது. நான் சொல்லுவது புரியுங்களா? அடுத்து பாருங்கள். பரீட்சை எழுதிட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வராரு. தம்பி பரீட்சை நல்லா எழுதிருக்கியாப்பா? எஸ் அங்கிள். எஸ். அருமையான இது. பரீட்சை எப்படியாப்பா எழுதிருக்க? பரீட்சை எப்படி எழுதியிருக்கேன்? முதல்ல நல்லா எழுதியிருக்கியா? பரீட்சை நல்லா எழுதிருக்கியாப்பா அப்படின்னா எஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகே. பரீட்சை எப்படி எழுதியிருக்கேன்? பேனாவால் தான். அது இல்லைப்பா, பரீட்சை எப்படி எழுதியிருக்கேன்? நல்லா எழுதியிருக்கியா அப்படின்றது இது. பரீட்சை எப்படி எழுதியிருக்கேன்? இது எப்படி தெரியுமா? பரீட்சை நல்லா எழுதலையா, இந்த வாட்டியும் அவுட்டா, மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. எல்லா கமெண்ட்டும் இவனே அடிச்சிருவான். இப்போது நெகட்டிவ்னாலே நெகட்டிவாக பேசுறது. அவங்க வீட்டில் இருக்காங்களா? அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க வீட்டில் இல்லையா? புரியுதா? புரியலையா? என்ன புரியுது? அதான் இப்போ புரியுதா? அதாங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? இதை எடுத்துக்கலாம். இன்னுமே வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ்னால் போட்டு கலைக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக பேசலாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அட இவ்வளோ தானே அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். பாருங்களேன். ஓகே, முதல்ல எஸ் ஆர் நோ முடிக்கலாம். அதுக்கப்புறம் டபிள்யூஹெச். அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இதோட சேர்த்து விட்டுறேன். தனியாக நெகட்டிவ்னு ஒரு இது நடத்த போகிறதில்ல. ஓகே. இப்போ கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே எழுதினது தான். அழிச்சிட்டோமா? சரி. இதுக்கு நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய பில்டப் கொடுத்தேன். என்ன தெரியுமா? தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப பேசிக்காக எடுத்துன்னு வர போகிறேன் அப்படியெல்லாம் சொன்னேன். பேசிக்காக தான் எடுக்க போகிறேன். அதாவது அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஜீனியஸ்ன்னு நான் சொல்ல முடியாது. புதுசாக கற்றுக்கணுன்னு கூட இருப்பீங்க இல்லைங்களா? அப்போது அதனால் என்ன பண்ணலாம், எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸு. கேள்வி எப்படி அமையுது, வாக்கியம் எப்படி அமையுது, வாக்கியத்தில் வந்து நெகட்டிவ்னா என்ன, அது கேள்வியை எப்படி மாற்றுறது, இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போன ப்ரோக்ராமில் நெகட்டிவ் கொஸ்டின்னா என்னென்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றும் இல்லைங்க. ஆர் தே அட் ஹோம்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு சொன்னோம். அவங்க வீட்டில் இல்லையானா அதே நாட் அட் ஹோம்னு ஒரு நாட் ஒன்று சேர்த்துக்கிட்டோம்.
இல்லைங்களா? இதை போல் என்ன பண்ணலான்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்றா இருந்தால் கூட நிறைய வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் பல சூழ்நிலைகளில் பல மாதிரி பேச முடியும் நம்மளால். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதே பாருங்கள், தமிழ்லேயே வரமாட்டேங்குது. இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வார்த்தை நமக்கு வந்து ரொம்ப பழகின வார்த்தை. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா சொல்லிவிடும் நம்ம, கரெக்டு தானே? அப்போ ஆர்வம் இல்லையா அப்படின்லாம் நம்ம கேட்குறதே இல்லை. உனக்கு விருப்பம் இல்லையாங்கிறது கேட்குறதே குறைஞ்சி போச்சு இப்போல்லாம். ஆமாம், புரியுங்களா? இப்போ என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்டட்னு ஒரு வேர்டு இருக்குது. கிராமர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம்? ஒரு அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ், ஈடி அட்ஜெக்டிவ்னு பேர் இருக்குது. இப்போது உனக்கு அதில் விருப்பமா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் என்ன பண்ணுங்க, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தட்? சார் உனக்கு விருப்பமானு கேட்குறதா இருந்தால் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கூட கேட்டுடலாம். இப்போது ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்னா எதுலேன்னு கேட்கணுமா இல்லையா? எந்த இதில் விருப்பம் அப்படின்னு கேட்குறதா இருந்தால் இன்னும் போடணும். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தட் அப்படின்னு சொன்னால் அதில் உனக்கு விருப்பமா? அதில்ங்கிறது அப்புறம் என்ன? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட்னு கேட்கலாம். அதை பற்றி கேட்கலாம். தட்டை பாருங்க விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் கவனிங்க. ஏன்பா உனக்கு அதில் விருப்பம் இல்லையா? இல்லைன்னா சொல்லிவிடு இப்போவே. நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் எனக்கு அண்ணே நான் அப்போயே சொல்லலான்னு நினச்சேன், எனக்கு விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து காலம் வராத. உனக்கு அதில் விருப்பம் இல்லையான்னு கேட்குறது இருந்தால் ஒரே ஒரு நாட்டை மட்டும் சேர்த்தா போதும். Are you not interested in that? Are you not interested in that? இந்த இடத்துல கூட கொஞ்சம் கவனிக்கணும். இந்த இரை கொஞ்சம் சைலண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஆர் யூ நாட்னு கேட்டால் போகிறோம். ஆர் யூன்னு இரு அழுத்தம் கொடுக்காமல் பேசுங்க. ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட்? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தட்? ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட்னு கேட்டால் போகிறோம். புரியுதா? இப்போ இன்ட்ரெஸ்டட்னா ஒரு வார்த்தை நமக்கு புரிஞ்சுதா? ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம சில திருப்தின்னு சொல்லுவோம். திருப்தி எடுக்க. அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா? சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. சாட்டிஸ்ஃபைடுங்கிறது என்ன பண்ணால் நீங்கள் வேர்பாவும் பயன்படுத்தலாம், அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தலாம். அட்ஜெக்டிவாக இருந்தால் அது மூணாவது இடத்துல இது வரும். மூணாவது வார்த்தையை காம்ப்ளிமெண்ட்டாக வரும். இப்போ உதாரணம் பாருங்கள். ஏன்பா உனக்கு இப்போ திருப்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடுன்னு கேளுங்க. உனக்கு திருப்தியாப்பா? இப்போ திருப்தியா? நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. திருப்தியாப்பா அப்படின்னா ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடுன்னு கேட்குறேன். ஆனால் அவர் மூஞ்சியை பார்த்தாலே திருப்தியாக தெரியல. மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருந்துங்கிறாரு, ஒருன்னு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறேன், சட்டுன்னு சொல்லிவிடு. ஏன்பா உனக்கு அது திருப்தி இல்லையா? திருப்தி இல்லைன்னா விட்டுரு, பரவாயில்ல, வேறு பார்த்துக்கலாம், விட்டுரு. உனக்கு அதில் விருப்பம் இல்லையான்னு கேட்குறதா இருந்தால் ஒரு நாட்டை தூக்கி போடுங்க. ஆர் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட்? ஆர் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட்? இப்போ புரியுதுங்களா? இப்போ நமக்கு நெகட்டிவ் கொஸ்டின்னாலும் என்னங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, ஈஸியாக பேச முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர்ங்கிற ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு யூ ஒன்று சேர்த்து, இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாம், இதெல்லாம் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டிய சாப்டரே இல்லை இது. அது பாட்டுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பர்சன் நீங்கள் செகண்ட் பர்சன்ட்டு டைரெக்டாக கேட்குற கேள்வி இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கேள்விகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து கேட்க போகிறோம். இந்த ஆர் பக்கத்தில் யூ பக்கத்தில் ஒரு நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், ஆட்வர்ப் வரலாம், என்ன ஒரு ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ் வரலாம். எது வந்தாலும் சரிங்க, ஈஸியாக எழுத்தாப்பில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம டைரெக்டாக கேட்குற கேள்வி இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட். இப்போது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்லேயே ரொம்ப முக்கியமானது ரெண்டு வார்த்தைகளை கொண்ட இந்த ஆர் ஒன்று, ஏஆர்இ, பக்கத்தில் யூ ஒன்று, ஆர் யூ. இதை திருப்பி ஆர் யூன்னு சொல்லாமல் ஆர் யூ. ஓகே,
சரி, இதுக்கு பக்கத்தில் இந்த மூணாவது வார்த்தையாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, என்னென்னலாம் பேசணும், ஒரு சுச்சுவேஷனாக எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போது உங்கள் ஃபாதர் வந்து லீவில் இருக்கார். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு ஒரு கவரில் வச்சு இதை என்னோடய ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துரு, கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லி எழுதி இதை என்னோடய ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துரு அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட் டைமே இப்போ தான் ஆஃபீஸ் போகிறீங்க. எந்த பஸ்ஸில் ஏறணும், எங்கே இறங்கணும், எல்லாம் கரெக்டாக ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா 3 பில்டிங் தாண்டோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2வது மாடியில் நம்ம ஆஃபீஸ் போர்டு தெரியும். உள்ளே போனோடனே ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்கொயரி இருக்கும். அங்கே ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஐ வாண்ட் டு மீட் மிஸ்டர் குமார்னு சொல்லு, ஹீஸ் இந்த செகண்ட் ரூம்னு சொல்லுவாங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அழகாக சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணாருங்க. 2வது ரூம் அதே போல் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க. அங்கே பண்ணுங்கன்னா ஹீஸ் இந்த செகண்ட் ரூம்னு சொன்னாங்க. சரி, அந்த 2வது ரூமுக்குள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு சோஃபாவில் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் யார் குமார்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாராவது ஒருத்தரை பார்த்து என்ன கேட்டீங்க? ஆர் யூ மிஸ்டர் குமார்? ஜென்டில் 2-3 பேசிட்டு இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ ஆர் யூ மிஸ்டர் குமார்னு யாராவது ஒருத்தரை பார்த்து கேளுங்க. அவங்க குமாராக இருந்தால் எஸ்ன்னு சொல்ல போகிறாரு, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அவரை காமிக்க போகிறாரு. இப்போ இந்த இடத்துல குமார்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குமே, இது வந்து ஒரு நவுன் வகையை சார்ந்தது. சும்மா கிராமருக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்கிறேன். ஆர் யூ மிஸ்டர் குமார் கேட்டிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஏற்றிங்களா? ஆர் யூ மிஸ்டர் குமார்? வெரி குட். என்ன கேட்கலாம், அது கேட்கலாம், தப்பு இல்லை. என்னென்ன ஹூ இஸ் மிஸ்டர் குமார்னு கேட்கலாம். அது கொஞ்சம் ரஃப்பாக ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலன்னா மெயினோ ஹூ இஸ் மிஸ்டர் குமார்னு கேட்கணும். அது அப்புறம் வரேன். இதை முதல்ல இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? சரி, எப்போவுமே பாருங்கள், ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற மாதிரி இருக்கணும். பெரும்பாலும் நம்ம நாட்டுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் யோஜனையே பண்ணாமல் எஸ்ன்னு சொல்கிறோமா நம்ம நாட்டில் 65% இருக்காங்க. எஸ் அப்படின்றவங்க டக்குன்னு யோஜனை பண்ணாமல் பேசுகிறவங்க 65% இருக்காங்க. ஆமாம், நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நல்லா யோஜனை பண்ணி அதுக்கப்புறம் பேசுகிறவங்க ஒரு 15. இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? 65, 15, 80 ஆச்சு, மீதி 20 எங்கேன்னு கேட்குறீங்களா? வாயே திறக்காது. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வராது. அதுபோல் 20 இருக்குது. அப்போ நமக்கு அட்வான்டேஜாக 65% இருக்கா இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னா, நாம் கேள்வி கேட்டோம்னா நமக்கு எஸ்ன்னு வர பதில் கேட்குற மாதிரி வரணும். இப்போ ஒரு நம்ம பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸரை நீங்கள் போய் மீட் பண்ணணும் சார், முக்கியமான விஷயமா பேசணும், 2 நிமிஷம் பேசிட்டு வரணும். அவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. அவர்கிட்ட போயிட்டு கேள்வி இப்படி கேட்காதீங்க. ஆர் யூ பிஸி நவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ன்னு தானே பதில் வரும். எந்த ஆஃபீஸர் நான் வெட்டிக்கு உட்காந்துருக்கேன், வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலையை நான் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கேன்னு எவனா சொல்லுவானா? எந்த ஆஃபீஸராக சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுவான்? ஒரு வேலையும் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவான்? ஏசுன்னு தான் சொல்லுவான். பிஸியாக தான் இருக்கேன்மா, காலையிலேருந்து அவ்வளோ பிஸி. கரெக்டா? ஆனால் இந்த கேள்வியை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கலாம்? டக்குன்னு மாற்றுங்க. சார் ஆர் யூ ஃப்ரீ நவ்? எஸ், வாங்க. 2 நிமிஷம் தானே பேசலான்னு போனீங்க, 10 நிமிஷம் மொக்க போடுங்க. புரியுதுங்களா? இப்போ அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க, கேள்வியை உங்கள் விருப்பப்படி கேளுங்கோ. ஆர் யூ ஃப்ரீ நவ்? சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பிஸியாக இருக்கீங்களான்னா ஆமான்னுடுவான். நான் சொல்லுறது புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள். ஈஸியாக இருக்கேன், புரியுதா? சரி, அடுத்து பார்க்கலாமா? சரி. ஆமாம் சார், நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பீங்களா? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க, இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறீங்க. எப்படி கேட்கலாம்? Are you free this Sunday?
ஆர் யூ ஃப்ரீ தி சண்டே? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பீங்களா? ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கா இல்லையே? நிதானமாக தானே இருக்கு. சரி, ஆர் யூ பிஸின்னு எழுதிங்களா? அடுத்ததும் எழுதிங்க. ஆர் யூ ஃப்ரீ நவ்? வெரி குட். ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஓய்வாக இருப்பீர்களா? ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆர் யூ ஃப்ரீ ஆன் சண்டேஸ் அப்படின்னு கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓய்வாக இருப்பீங்க. இப்படி யாராவது கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? எஸ்ஸா நோவா? எஸ்ஸுன்னா ஃப்ரீயாக இருப்பீங்க, நோன்னா இல்லை சொல்ல முடியாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்காது. ஆனால் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்காது. மோஸ்ட்லின்னு சொல்லுங்க. என்ன பதில் போடலாம்? ஆர் யூ ஃப்ரீ ஆன் சண்டேஸ்? மோஸ்ட்லி. அவ்வளோதான். என்றைக்கா ஒரு நாள் வேலை இருந்ததுன்னா நான் எப்போ பெரும்பாலும் ஃப்ரீயாக இருப்பேன், இன்றைக்கி வேலை இருந்துச்சுன்னு சொல்லிடணும். எஸ்ஸு நோ இதுக்கு பதிலாக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஈஸியாக இருக்கேன். முடிஞ்சு போச்சாங்கிறீங்களா? இன்றைக்கி ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஆர் பக்கத்தில் ஒரு யூ சேர்த்து கேள்வி கேட்க போகிறோம். ஓகே, சில நேரங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நிச்சயமாவாம்போம். நிச்சயமாவா, உறுதியாவா அப்படின்னு கேட்போம். அரே ஷூர்? நிச்சயமாவா? உன் பேச்சை நம்பி நான் போகிறேன், கரெக்டாக இருக்குமா? அரே ஷூர்? ஆர் யூ ஷூர்? அதை பற்றி உனக்கு தெரியுமா? Are you aware of that? அதை பற்றி உனக்கு தெரியுமா? Are you aware of that? நிச்சயமாவா சொல்கிற? Are you sure? சரி, நானும் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டே இருக்கேன், என்கிட்ட என்னமோ சரியாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறேன், என் மேலே ஏதாவது கோவமானு கேட்கணும். எப்படி கேட்பீங்க? என் மேலே கோபமா? நீ என் மீது கோபமாக இருக்கிறாயா? என் மேலே கோபமா? எப்படி கேட்பீங்க? ஈஸியாக டக்குன்னு ஆயும் வந்துடுது. அதுக்கப்புறம் ஆங்க்ரி. ஆங்க்ரி வந்தால் என்ன வரணும்? புக்கை பெரட்டாதீங்கோ. ஏற்கனவே லிஸ்ட்டே எழுதி கொடுத்தேன், போட்டேன்னு. ஆர் யூ ஆங்க்ரி வித் போடணும். ஆர் யூ ஆங்க்ரி வித் மீனா என்ன அர்த்தம்? என் மேலே உங்களுக்கு கோவமா? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? Are you angry with me? சரியா? சரி, அடுத்தது பாருங்க. ஏன்பா அவங்கக்கிட்ட போயிட்டு டைரெக்டாக கேட்க வேண்டியது தானே? ஏன் அவங்கள கண்டு நீ பயப்படுறியா? அவர்களிடம் உனக்கு பயமாக இருக்கிறதா கேட்கணும். அவங்கள கண்டு நீ பயப்படுறியா? அவர்களை கண்டு நீ பயப்படுகிறாயா? இப்போ இந்த லிஸ்ட்டு கொடுத்ததோட அவசியம் புரியுதா? எத்தனை விஷயங்கள் பாருங்கள். ஆங்க்ரி வந்தால் வித் யூஸ் பண்ணு, அவேர் வந்தால் ஆஃப் யூஸ் பண்ணு. அப்புறம் பயப்படுறதுக்கு என்ன ஒரு வார்த்தை போட்டோம், என்னது? அஃப்ரைடு. ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் தெம்? அவர்களை கண்டு நீ பயப்படுகிறாயா? அவர்களை கண்டு நீ பயப்படுகிறாயா? ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் தெம்? ஈஸியாக இருக்க, புரியுதா? ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் தெம்? மீண்டும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். உனக்கு அதை பற்றி உறுதியாக தெரியுமான்னா ஆர் யூ ஷூர்? அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டால் ஆர் யூ அவேர் ஆஃப் தட்? என் மேலே ஏதாவது கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நீ அவங்கள கண்டு பயப்படுறியான்னு ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் தெம்? ஓகே, சரி, இதை வச்சுட்டுமா? இப்போ ஒரு வார்த்தை பார்க்கலாம். அவேக் அப்படின்னு ஒரு வேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவேக்
அது என்ன சார் அவேக்கு? விவேக்கு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன அவேக்கு அப்படிங்கிறீங்களா? அவேக்குன்னா என்ன அர்த்தம்னா தூங்குறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அஸ்லீப்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்லீப்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் அவேக்குன்னு பேர். இதுக்கு தமிழ் என்ன சொல்லலாம் தெரியுமா? விழித்து கொண்டுன்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க? விழித்துக்கொண்டு. இதை விழித்துக்கொண்டுன்னு நான் எழுதியிருக்கேனே தவிர நீங்கள் பேசும்போது விழித்து கொண்டெல்லாம் சொல்ல மாட்டீங்க. முழிச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் முழிக்கிறதுக்கும் மொழி தான். ஆமாம், இது முழித்து கொண்டு காலையிலேருந்து நான் முழிச்சுன்னு உட்காந்துருக்கிறேன்மா, பார்த்தீங்களா? ஆனால் நான் காலையிலேருந்து விழித்து கொண்டிருக்கிறேன்னு யாரும் நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் பட்டிருக்கீங்கன்னா இல்லை, பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா இதை கேள்வியில் கொண்டு வர போகிறோம். இதை கேள்வியில் கொண்டு வர போகிறோம். இதுக்கு பேக்ரவுண்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆட்டமாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா அடுத்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி நம்ம வந்து அவேக்குங்கிற வார்த்தை பார்க்கலாம். அவேக். சரி ஐயா, வேலைக்கெல்லாம் போயிட்டு ராத்திரி ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. அம்மா சாப்பாடு போடும்போது பக்குவமாக சொல்கிறாங்க, தம்பி ஒரு மூட்டை அரிசி வாங்கணுன்ற. என்ன விளையாடுறியாம்மா? என்ன விளையாட்டு எனக்கு? என்ன அரிசி வாங்கி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே இன்னும் ஒரு மூட்டை அரிசி வாங்கணுன்ற அப்படின்னா, இல்லைப்பா என்ன பண்ணுறது, ஊர்லேருந்து வந்தவங்களாம் நல்லா 3 வேளையும் நல்லா சாப்பிட்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. மூட்டை காலி ஆயிடுச்சுப்பா. ஆமாம், அவனுங்கெல்லாம் ஊருக்கு போகிறானுங்களா இல்லையா? பேசி பார்த்தியா? இல்லைப்பா. சரி, மெதுவாக பேசுகிறா, பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க, மணி இன்னும் தூங்கலை, அவங்க முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, காதில் விழுப்போம். என்ன மனுஷனுங்கம்மா, வந்து 20 நாள் ஆச்சு, ஊருக்கு போகிற ஐடியாவே இல்லையா? நான் கூட போன வாரம் போய் கேட்டு பார்த்தேம்மா, ஸ்டேஷன் பக்கம் போகிறேன், ஏதாவது டிக்கெட் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். இப்போ என்ன அவசரங்கிறானுங்க, என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியலையம்மா, எப்படிம்மா அனுப்புறது? அப்படின்னு. மெதுவாக பேசு, பக்கத்தில் அவங்க இருக்காங்க, முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறேன்? தே போடுங்க. தே ஆர் அவேக்னு என்ன அர்த்தம்? அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்கோ, மெதுவாக பேசு. சரியா? சரி. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாருங்க. ஃப்ரெண்டு ஐயா போயிட்டு வந்து 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரமாக அவர் போயிட்டு வந்த கதையை சொல்கிறாரு. எத்தனை நாள் தான் அதை கேட்குறது சொல்லுங்கள்? ஐயோ எப்படி இப்படின்னு ஆரம்பித்து ஐயோ தாங்க முடியலைங்க அருவை. பாட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாரு. அது பாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாரா, அவர் பாட்டுக்கு பேசின்னு இருக்கிறாரு. 15 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. எத்தனை நேரம் தான் நீங்களும் பொறுமையாக கேட்பீங்க? ஆமாம், பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டா இல்லையா? லேசாக கண் அசந்துட்டீங்க. ஒன்று கேட்டுக்கிட்டு வந்தவங்க கொட்டது நின்று போச்சு. அவர் பேசிக்கிட்டே வந்தார் இல்லையா, அவர் டக்குன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, ஐயோ அவேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்பா நீ முழிச்சுன்னு தானே இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஐயோ அவேக். இதுக்கு நீங்கள் எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக பதில் சொல்லுங்களேன். எப்படி சொல்லலாம்? ஐயோ அவேக் அப்படின்னா ஐயோ அவேக்குன்னு கத்தினாரே, அப்போ தான் நமக்கு முழிப்பே வந்தது. 10 நிமிஷம் தூங்கியாச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன கேட்டார் அவரு? ஏன்பா முழிச்சுனாக்கிறேன். முழிச்சுனாக்கிறேன் சொல்லு. நல்லா முழிச்சுன்னுக்கிறேன் சொல்லு. அவ்வளோதான். ஐயோ அவேக்னா என்ன சொன்னா, நீ விழித்து கொண்டிருக்கிறாயா? நீ விழித்து கொண்டு இருக்கிறாயா? அவர்கள் விழித்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொன்னால் தே ஆர் அவேக். நீ விழித்து கொண்டு இருக்கிறாயான்னா ஆர் யூ அவேக்? வச்சுட்டோமா? புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? Are you awake? Very good. சிம்பிளாக பார்க்கலாமா சார்? ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து எஸ் நோ இதோட நிறுத்திங்க.
அதிகமாக சொல்லாதீங்க. எஸ்பெஷலி நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம். சார் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்றது ஒரு வழக்கமாக கேட்போம். கேட்குதா? சரி. சப்போஸ் உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, ஆர் யூ மேரிட், நீங்கள் திருமணமானவரா அப்படின்னு கேட்டாருன்னா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? திருமணமாகி இருந்தால் என்ன சொல்வீங்க? எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? நோன்னு சொல்லுவீங்களா? வெரி குட், வெரி குட். இதோட நிறுத்திங்க சார் தயவு செஞ்சு. ஆனால் அது என்னவோ தெரியல, சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது போல் இங்கிலீஷில் மட்டும் கேள்வி கேட்டால் ஆர் யூ மேரிட்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நோன்னு சொல்லாது, நோன்னு சொன்னால் போதும் இல்லை, நோன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, நோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் எ பேச்சுலர் அப்படிம்பாங்க. நோனாலே என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். எதுக்கு? நீங்கள் தமிழில் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கீங்களா? அது ஏன் இங்கிலீஷில் மட்டும் சொல்கிறீங்களே எனக்கு தெரியல. கல்யாணம் ஆகிடுச்சு, ஆர் யூ மேரிட்னா, நோ ஐ எம் எ பேச்சுலர். சில பேர் இன்னொரு விஷயம், ஐ எம் என் எலிஜிபிள் பேச்சுலர். ரொம்ப தேவை. நீங்கள் தமிழில் எனக்காவது சொல்லுவீங்க. எப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் தமிழில் இல்லை நான் ஒரு பிரம்மச்சாரி எனக்காவது சொல்லியிருக்கீங்களா? வேணாம். இல்லை, கல்யாணம் ஆகணும்னா ஜாலியாக நோன்னு சொல்லிட்டு போங்களேன், சந்தோஷமாக சொல்லுங்கள். புரியுதா? அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க, ஆர் யூ மேரிட்னு கேட்டால் எஸ்ஸு நோ, இதை தவிர வேறு அதிகமாக எதுவும் சேர்க்காது. புரியுதுங்களா? அப்போ ஈஸியாக இருக்கா? சரி. என்ன ஆர் யூ முடிஞ்சு போச்சாங்கிறீங்களா? முடியாது, அடுத்த ப்ரோக்ராம்லேயும் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான ஒரு விஷயங்க. இது வந்து டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். அவசரப்படாமல் மெதுவாக நோட் பண்ணிங்க, உச்சரிப்புலேருந்து பார்க்கலாம். இதை வந்து இன் ஏ ஹரி அப்படின்னு இருக்கா, இதை என்ன பண்ணுங்க, இன் ஏ வேண்டாம், இன் ஹரி எப்படி சொல்லுங்க, இன் ஹரி அப்படின்னா அவசரத்தில் அப்படின்னு அர்த்தம். அவசரத்தில். ரைட்டிங்களா? சரி, இப்போ ஒன்று வாக்கியமாக பார்க்கலாம். அவசரப்பட மெதுவாக. வீட்டில் நம்மளை பார்த்து அடிக்கடி வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்கிறாரோ இல்லையா, அம்மா சொல்லுவாங்க, யூ ஆர் ஆல்வேஸ் இன் எ ஹரி, உனக்கு எப்போ பார்த்தாலும் அவசரம் தான் அப்படிம்பாங்க. பொறுமையே கிடையாது, என்ன ஜென்மமோ, எப்போ பார்த்தாலும் உனக்கு அவசரம் தான்பாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் இன் எ ஹரினா உனக்கு எப்போது பார்த்தாலும் அவசரம் தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உனக்கு எப்போது பார்த்தாலும் அவசரம் தான். ஓகே, சரி, அடுத்து பார்க்கலாமே. ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க, இது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னு போது ஐ எம் நாட் இன் எ ஹரி, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, எனக்கு அவசரம் எதுவும் இல்லை. எனக்கு அவசரம் எதுவும் இல்லை. எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை, மெதுவாக பண்ணுங்க. ஒன்று எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும்னா அதை சரிங்களா? சரி, எனக்கு அவசரம் எதுவும் இல்லைன்னா ஐ எம் நாட் இன் ஹரின்னு சொன்னோமா, சாதாரணமாக பேசும்போது எல்லாம் மெதுவாக இது பண்ணிங்க, அவசரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லுங்க, there is no hurry. there is no hurry. அவசரம் ஒன்றும் இல்லை.
இதுக்கு வித்தியாசம் புரியுதா? எனக்கு அவசரம் எதுவும் இல்லை, மெதுவாக செய்யுங்கன்னா ஐ எம் நாட் இன் ஹரி. எனக்கு நான் ஒன்றும் இங்கே முக்கியமான வேலை எல்லாம் கிடையாது, எனக்கு சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா ஐ எம் நாட் இன் ஹரி. அவசரம் எதுவும் இல்லை, மெதுவாக ஏறிங்கன்னா தேர் இஸ் நோ ஹரி. தேர் இஸ் நோ ஹரின்னா எனக்கு அவசரம் எதுவும் இல்லை, மெதுவாக ஏறிங்க, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, ஐ எம் நாட் இன் ஹரி. ஓகே, சரி. இப்போ பார்க்கலாமா? ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்க ஒரு விஷயம், அவர் பாதி காதில் வாங்கிட்டு மீதி அப்படியே ஒரு கை எடுத்துன்னு ஓடுறாரு. என்னப்பா ரொம்ப அவசரமா கேட்பீங்களா இல்லையா? என்ன ரொம்ப அவசரமோ அப்படின்னு கேட்பீங்க. அப்போ are you in a hurry? Are you in a hurry? என்னப்பா ரொம்ப அவசரமானு கேட்குறது அந்த are you in a hurry. மெதுவாக நோட் பண்ணிங்கோ. Are you in a hurry? இது வரைக்கும் நீங்கள் எழுதினதை ஒரு வாட்டி திருப்பி படிச்சு பாருங்க. யூ ஆர் ஆல்வேஸ் இன் எ ஹரின்னா உனக்கு எப்போ பார்த்தாலும் அவசரம் தான். எனக்கு அவசரம் எதுவும் இல்லைன்னா ஐ எம் நாட் இன் எ ஹரி. அவசரமே இல்லை, மெதுவாக செய்யுங்க, தேர் இஸ் நோ ஹரி. என்னப்பா ரொம்ப அவசரமானா ஆர் யூ இன் எ ஹரி. இப்போ இன் எ ஹரிங்கிறது ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொன்னோமா இல்லையா? இன் ஹரி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஓகே, இதை பயன்படுத்தி அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து ஒரு சின்ன, அதாவது ஒரு புது கான்செப்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நீங்கள் இந்த இதில் ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்க ஆர்வத்தோட இந்த ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கான சொல்லக்கூடாது, வெறும் எவ்ரி 5 மினிட்ஸ்னால் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை, 5 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பேருந்து இருக்கிறது என்ன அர்த்தம் அதுக்கு. ஓகே, புரியுதுங்களா? அப்போ ஈஸியாக இருக்கா? வெரி குட். ஈஸியாக இருக்கா? எல்லாம் புரிஞ்சு எழுதிட்டிங்களா? சரி. இப்போ இது வரைக்கும் நம்ம தேர் இஸ் எ பஸ்னால் ஒரு பஸ் இருக்கிறது பார்த்துட்டோம். ஆனால் ஒன்று ஞாபகத்தை வச்சுக்கணும், இருப்பது ஒன்றாக இருந்தால் ஏ என்பதை பயன்படுத்தி ஈஸ் என்பதை பயன்படுத்தலாம். நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் தேர் பக்கத்தில் ஈஸ் பயன்படுத்த முடியாது. THERE, தேருங்கிற வார்த்தை எவ்வளோ முக்கியமாக இருக்குது பார்த்தீங்களா? பல விஷயங்களை சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம அடிக்கடி பேசும்போது சொல்லுவீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும்பீங்க. இதுதான் லிமிட்டு அப்படின்னா இட் இஸ் போடணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொன்னால் தேர் இஸ் எ லிமிட்னு சொல்லணும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் எ சான்ஸ்னு சொல்லுங்கள். சார் நீங்கள் ஒரு தப்பு இருக்குதுன்னு சொன்னால் தெர் இஸ் எ மிஸ்டேக்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? இப்போது எதுக்காக திருப்பி இதை ஞாபகப்படுத்துகிறேன்னா, இருப்பது ஒன்றாக இருந்தால் ஒரு லிமிட் இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஒரு தப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒருன்னு சொல்லும்போது சொல்லிட்டோம். ஆனால் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும், எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். அப்போ ஈஸ் வராது, ஏவும் வராது. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவை வந்தால் நம்ம ஆர் தானே யூஸ் பண்ணி ஆகணும் கிராமர் பிரகாரம். தேர் ஈஸ்ன்னு சொல்ல முடியாது, தேர் ஆர். என்ன பண்ணோம்? தேர் ஆர். இப்போ ஏக்கு கீழே எது கோடு போட்டுன்னு வந்தால் தெரியுதுங்களா? இருப்பது ஒன்றாக இருந்தால் ஏன்னு சொல்லிடலாம். ஆனால் நிறைய இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்டவை 2 இருந்தாலும் ஆர் தான் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அப்போது இதை அழிச்சிட்டுமா? இப்போ நம்ம என்ன சொல்லணும்? தேர் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா அந்த தேர் பக்கத்தில் ஆர் போடுங்க. தேர் ஆர். ஓகே, 7 members. There are 7 members. இதெல்லாம் எழுதிங்களா? சீக்கிரம் எழுதிங்க. தெர் இஸ் எ சான்ஸ்னால் ஒரு சான்ஸ் இருக்குது, தெர் இஸ் எ மிஸ்டேக்னால் ஒரு தப்பு இருக்குது. ஓகே, தெர் இஸ் எ சான்ஸ், சீக்கிரம் எழுதுங்க. தெர் இஸ் எ மிஸ்டேக். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேர் ஆர் 7 மெம்பர்ஸ்னால் என்னுடைய குடும்பத்தில் 7 உறுப்பினர்கள் இருக்கிறார். நான் 7ன்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எழுதிங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் தானே? தேர் ஆர் 3 members போடுங்க. 4 பேர் இருந்தால் தேர் ஆர் 4 membersன்னு போட்டுங்க. போட்டுக்கிட்டிங்களா?
சரி, இதை அழிச்சிடுறேன். ஓகே, என்ன சொல்லணும்? என்னுடைய குடும்பத்தில்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நான் 2 விதமாக இதை நடத்துகிறேன். இன் அவர் ஃபேமிலி. இப்போ இன் அவர் ஃபேமிலின்னு சொன்னால் எல்லாம் போயிடுச்சு. பாரதியார் கரெக்டாக தான் சொன்னார், தமிழ் இனி மெல்லச்சாகும்னாரு. தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலாக இப்போ இங்கிலீஷ் வார்த்தைகளை கலந்து தான் பேசிகிட்ருக்கோம். இவ்வளவும் பேசிட்டு கடைசியில் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு சொல்கிறோம். அதான் வேடிக்கையாக இருக்குது. புரியுங்களா? ஈஸியாக பேசலாங்க. இப்போ என்ன பண்ணோம்? ஸ்கூல் அப்புறம் கொண்டு வரலாம். முதல்ல ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? தெர் இஸ் எ ப்ளே கிரவுண்ட். எங்கே இருக்குது? இந்த ஸ்கூலோட முன்பக்கம். எப்பவுமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ளே கிரவுண்டு, அதுக்கப்புறம் தானே ஸ்கூல் ஆரம்பிக்கும். ஆமாம், சரி, என்ன சொல்லலாம்? இந்த முன்னாலங்கிறதுக்கு பின்னாலேன்னு நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். பின்னால் என்ன சொன்னோம்? பிஹைண்ட். ஓகே, முன்னால் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு. அதை விட இன்னொரு வார்த்தை இருக்குது. இன் ஃப்ரண்ட் ஆஃப். அருமையான வேர்டு. இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா பெரும்பாலும் இடத்த பற்றி பேசும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப். பிஃபோர்னு சொன்னீங்களே, பரவாயில்ல, பிஃபோர் த ஸ்கூல்னு சொல்லலாம். அதை விட இன் ஃப்ரண்ட் ஆஃப் போட்டிங்கன்னா ஒரு பிளேஸை பற்றி பேசும்போது அதிகமாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. பார்த்துருப்பீங்க, என் முன்னால் நிற்காதேம்மா, பார்த்துருக்கீங்களா? அதே தான், இன் ஃப்ரண்ட் ஆஃப். டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட்னு சில பேர் போட்டுருக்கோம். நோ பார்க்கிங்னு சொல்கிறது. இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால். என்ன ஈஸியாக இருக்கப்போ? ஈஸியாக இருக்கா? வெரி குட். இப்போ இது வரைக்கும் என்ன இருக்கிறது, எங்கே இருக்குது, என்ன எங்கே, 2 கேள்வி கேட்டேன்னா இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் அதுலேருந்து மாறலாம். சார், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. அவசரப்படவே வேணாம். இருந்து நிதானமாக சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஏரியாவுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. இங்கேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. எப்படி சொல்லலாம்? முதல்ல என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் போட்டு அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. என்ன இருக்குது? 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. 5 நிமிஷத்தை கடைசியில் தூக்கி போடுங்க. ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு பஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்த இட்டு யூஸ் பண்ண முடியாது. இஸ் பஸ்ஸுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பஸ்ஸு. அடப்பாவி, நான் லாரின்னு நினச்சேன், இது பஸ். ஆமாம், கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ண முடியாது, ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லணும். அவ்வளோதானே. ஈஸியாக சொல்லுங்கள். தெர் இஸ் எ பஸ். ஒரு பஸ் இருக்குது. தெர் இஸ் எ பஸ். சரி, எத்தனை நிமிஷத்துக்கு? 5 நிமிஷத்துக்கு. தெர் இஸ் எ பஸ் எவ்ரி 5 மினிட்ஸ் போடுங்க. சந்தேகம் வந்திருக்குமே. என்ன சந்தேகம் சார்? என்னவோ ஒரு வார்த்தை குறையிற மாதிரி இருக்கே சார். தெர் இஸ் எ பஸ். நீங்கள் தான் சொன்னீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா ஃபார் போடணும்னு சொன்னீங்க. ஒரு ஃபார் வேணால் போடலாமாண்ணா? வேண்டாங்க. எவரி வந்து தேவை. தெர் இஸ் எ பஸ் எவ்ரி 5 மினிட்ஸ் சொன்னால் போகிறோம். ஃபார் எவ்ரி 5 மினிட்ஸ். நிறைய விஷயங்களை தமிழில் நினைக்கிறதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி பேசுகிறதுங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். சிஸ்டமேட்டிக்காக பார்த்துட்டு வரோம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. போன ப்ரோக்ராம் முடியும் போது கேட்டீங்க, அந்த அம்மா நீங்கள் தானேம்மா கேட்டது? என்ன கேட்டீங்க? இன்னும் வராதான்னு கேட்டீங்க இல்லையா? வரக்கூடாது. ஷீஸ் போட்டு அப்ஸ்டேர்ஸ்னு சொல்லுமே தவிர இதில் இன்னும் சேர்க்காதீங்கோ. வேணால் எழுதி போட்டுறேன். எதை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் தானே வராதுன்னு சொன்னீங்க. வேணால் ஆண் போட்டு பார்க்கலாமா? ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் சொல்லுவோம் அவர் மெத்த மேலே இருக்காங்கன்னு. அது மெத்த மேலே இருந்தாலும் சரி, மெத்த கீழே இருந்தாலும் சரி, இன்னும் ஆண் எதுவுமே வராது. அப்ஸ்டேர்ஸுங்கிற வார்த்தை வந்தாலே வராது. ஓகே, என்ன பண்ணலான்னா
அப்ஸ்டேர்ஸ் என்ற வார்த்தைக்கு முன் இன் ஆன் போன்றவை இடம்பெறக்கூடாது. எந்த ப்ரிப்போசிஷனும் வராது. அட்டு வருமானு கேட்டுட்டு போகிறீங்க, ஒன்றுமே வராது. வெறும் அப்ஸ்டேர்ஸ் தான். இதுக்கு முன்னால் எந்த வார்த்தையும் சேர்க்காதீங்க. அது வேறு சில பேர் சொன்னீங்க, நீங்கள் எழுதிக்கிறதுக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார், எழுதியாச்சான்னு கேட்டு டக்குன்னு அழிச்சிடுறீங்க அப்படின்னு வேறு சில பேர். இப்போ நிறைய டைம் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுதணும்ல. புரியுதுங்களா? அப்படி நான் எழுதும் போதே கூட எழுதிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எது எழுதிட்டீங்க? இன்னும் போன்றவை இடம்பெறக்கூடாதுன்னு எழுதிங்க. சரியா? இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் வரும். அப்ஸ்டேர்ஸுக்கு முன்னால் தான் இன்னும் வராது, ஆண் வராது. இப்போ நான் சொல்கிற உதாரணத்தை கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே யாராவது எழுதாமல் இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே எழுதி வச்சுங்க. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்கலான்னு போனேன். அசோக்னு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. அவர் பார்க்கலான்னு சொல்லி போனேன். அவர் இந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்காருங்க. ஒரு 7-8 மாடின்னு நினைக்கிறேன். 8 மாடி கட்டடம், பெரிய கட்டடம். அது அங்கே போனோடனே போயிட்டு வண்டி நிறுத்திட்டு இப்படி பார்க்குறேன். இன்னொரு ஃப்ரெண்டு நின்றுட்டு இருந்தான், விஸ்வநாதன். என்னடா வச்சு இங்கே நிற்கிறேன்னு. ஏன்டா உனக்கு என்ன கொழுப்பா? ஏன்டா எங்கள் வீட்டாண்ட வந்து நீ இங்கே நிற்கிறேன்ற? எங்கள் வீடுறா இது. சரி, நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டு அசோக் பார்க்க வந்தேன். உன் ஃப்ரெண்டு அசோக்கு உன் ஃப்ரெண்டா? எத்தனை நாளாக தெரியாது போயிடுச்சு. அவன் 6வது மாடியில் இருக்கான், நாங்கள்லாம் 2வது மாடியில் இருக்கோம். ஐயா, வெறும் மாடியில்னு அப்ஸ்டேர்ஸ்னு வந்தால் இன்னும் வராது, ஆண் வராது. ஆனால் 2வது மாடி, 3வது மாடி, 4வது மாடி, மொட்டை மாடி, அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணோம்? ஆண்கிற வார்த்தை யூஸ் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? இருங்க, இதை எழுதிச்சிங்க இல்லையா? இப்போ பாருங்கள். இப்போது ஒரு வாக்கியம் அமைச்சிடலாம். இப்போ ஃப்ரெண்டு அசோக்னு ஒருத்தர் தேடி போயிருந்தானுங்க. அவன் 6வது மாடியில் இருக்கானா. he is on the 6th floor. இந்த இடத்துல மறக்காமல் ஞாபகத்தை வச்சுக்கோ, ஆண் வரணும், தீயும் வரணும். he is on the 6th floor. நாங்களாம் 2வது மாடியில் இருக்கோம். we are on the 2nd floor. he is on the 6th floor. we are on the 2nd floor. 2வது மாடியில் இருக்கோம். இது எழுதிட்டீங்க இல்லையா? இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்க. இதை பற்றியும் அடுத்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி தப்பு பண்ணுறது உண்டு இதில். ஆமாங்க, இதுக்கு நமக்கு தப்பு வர்றது உண்டு. அதனால் இது என்ன பண்ணால் இதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் எங்கே இருக்கார், பேஸ்மெண்ட்லாம் என்ன, அதெல்லாம் பற்றி நம்ம நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. இன்னும் எங்கே வரும், ஆண் எங்கே வரும், எங்கே வரக்கூடாது எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஆன் த 6th ஃப்ளோர்னா 6வது மாடின்னு சொன்னோமா? ஆன் த 2nd ஃப்ளோர்னா 2வது மாடின்னு சொன்னோமா? எல்லாம் கரெக்டு. இப்போ கொஞ்சம் நோட் பண்ணிங்க ஒரு விஷயத்தை, கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கவனிங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 3 4 5 இருக்குது பார்த்தீங்களா? இதை ஒன்று தானே. இதை ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா எஸ்டி போடுவோம். இதை செகண்டுன்னு சொல்கிறதுக்காக என்டி போடுவோம். இந்த தேர்டு அப்படின்னு சொல்லும்போது ஆர்டி போடுவோம். 4த்துனா டிஹெச் போடுவோம். 5த்துனாலும் டிஹெச் போடுவோம். இது கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4த்து, 5த்து. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. நம்ம தமிழ் அப்படி தான் சார் செய்வோம். நம்ம தமிழில் என்ன பண்ணுவோம், இது ஞாபகம் இருக்கா பாருங்கள், உங்களுக்கு மறந்துருக்க மாட்டீங்களே.
ஏழாம் அறிவு. அப்போ எப்படி போட்டாங்க? 7 போட்டு ஒரு ஆம் போட்டு அறிவுன்னு போட்டோமா? 7 அறிவு இல்லை, 7ஆம் அறிவு. அதில் விட சில பேர் என்ன பண்ணுவாங்க, இம்மு போடுவாங்க, 7ம் அறிவுன்னு ஆகும். இது போல் தமிழ் அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, இது போல் போடக்கூடாது, 7ஆம் அறிவுன்னு சொல்லணும். அது போல் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே ஒன்று இதை ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எஸ்டி போட்டோம், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு சொன்னோம். ஆனால் ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன். இது கூட தயவு செஞ்சு எஸ்டி என்டி எல்லாம் போடாதீங்கோ அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது கூட எஸ்டி என்டி, ஏன்னா இதோட உச்சரிப்பு என்ன? இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. அதனால் எஸ்டி என்டி போடாதீங்க. இது எதுக்கு சொல்கிறோன்னா கொஞ்சம் கவனிக்கணும். இதுக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்கு முன்னால் கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டாக இருந்தாலும், செகண்டாக இருந்தாலும், தேர்டாக இருந்தாலும், ஃபோர்த்தாக இருந்தாலும், ஃபிஃப்த்தாக இருந்தாலும் தி வரணும். இதுக்கும் தி வரணும். த ஃபஸ்ட், த செகண்ட், த தேர்ட், த ஃபோர்த், த ஃபிஃப்த்துன்னு வரணுமே தவிர இது மாதிரி இது பண்ணக்கூடாது. இது கூட எஸ்டி என்டி போடுறத கட் பண்ணுங்க. அது ஒன்று ஆச்சுங்களா? இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு சென்டென்ஸ் அமைச்சோம். ஹீ இஸ் ஆன் த 6th floorன்னு சொன்னோம். அவர் 6வது மாடியில் இருக்கிறார். 6th என்னால் 6வது என்று அர்த்தம் இருக்குது. அதே போல் we are on the 2nd floor. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எந்த ஃப்ளோரில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன வரணும்? தி வரணுங்கிறத மறக்காமல் ஞாபகத்தை வச்சுக்கணும். ஹீஸ் ஆன் 6th floor இல்லை, ஆன் த 6th floor, ஆன் த 2nd floor, ஆன் த 1st floor, இப்படி தான் வரணும். மெதுவாக நோட் பண்ணிங்க, அவசரமே இல்லை. த ஃபஸ்ட், த செகண்ட், த தேர்ட், த ஃபோர்த், த ஃபிஃப்த், இப்படி தான் சொல்லணுமே தவிர வெறும் ஃபஸ்ட்டு செகண்டு வராது. சரிங்களா? அழிச்சிட்டுமா? இந்த சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ பார்க்கலாம் அடுத்தது. சார் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னா சொன்னால் தி போட சொன்னீங்க, இன்னும் போட சொன்னீங்க. ஐயோ, ஆன்னா போட சொன்னேன். சரி, ஆன் போட சொன்னீங்க. ஆனால் சார் கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் என்ன போடலாம்? டெரஸாக இருந்தா? கிரவுண்ட் ஃப்ளோரு, டெரஸு. அப்புறம் பேஸ்மெண்ட்டாக இருந்தா? சந்தேகம் வருதா? சந்தேகமே வேண்டாம். அது இப்போ கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் டெரஸாக இருந்தாலும் ஆன் போடுங்க. பேஸ்மெண்ட்டாக இருந்தால் இன்னும் போடுங்க. ஒன்றும் இல்லைங்க, கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் கூட 2 படிக்கட்டு மேலே ஏறி தானே போகணும். அப்போ ஆன் போடுங்க. பேஸ்மெண்ட்டாக இருந்தால் 2 படி கீழே இறங்கணும், இன்னும் போகணும். ரொம்ப சிம்பிள். ஸோ ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர், ஆன் த டெரஸ், ஆன் த பேஸ்மெண்ட் இல்லை, இந்த பேஸ்மெண்ட். இப்போ புரியுதா? ஈஸியாக இருக்கா? மீண்டும் தேருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி எப்படி வாக்கியம் அமைக்கிறது நிறைய பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இன்னொன்று பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? சரி, தமிழ் எழுதிங்க. அந்த ஸ்கூலோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அந்த பள்ளியின் முன்புறம் ஒரு விளையாட்டு திடல், விளையாட்டு மைதானம் இருக்கிறது எப்படின்னு சொல்லணும். விளையாட்டு மைதானத்துக்கு ஒன்று சொல்லுவோமே, நம்ம அங்கே எங்கே விளையாட்டு மைதானம்னு நம்ம சொல்கிறோம். அப்போல்லாம் ப்ளே கிரவுண்டுன்னு தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? விளையாட்டு திடல். ஆமாம், திடல் அது, மைதானம் அது. எல்லாம் யூஸ்